அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 230வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் கோ களியமூர்த்தி அவர்கள். கோ களியமூர்த்தி அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. படைப்பாளர் களியமூர்த்தி அவர்கள் காவேரி நதியின் கரையில் அமைந்துள்ள திருச்சியில் வசித்து வருகிறார். துப்பாக்கி தொழிற்சாலையில் 33 ஆண்டுகள் பணி நிறைவு செய்து விருப்ப ஓய்வு பெற்று தற்பொழுது முழுநேர இலக்கிய பணி செய்து வருகிறார். இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர். இதுவரை 9 கவிதை நூல்கள் வெளியிட்டுள்ளார். 2023 நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை கவிதை நூலுக்காக சௌமா விருது பெற்றுள்ளது கூடுதல் சிறப்பு. குமரி மாவட்டத்தின் தக்கலை மயிலாஞ்சி கவிதை விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இலக்கியம், சமூகம், அம்பேத்கரியம், மார்க்சியம் என கவிதை சார்ந்த பேச்சாளர், தீவிர இலக்கிய வாசகர், சூழலியல் கவிதைகளை அதிகமாக எழுதுபவர். இவரின் படைப்புகள் அனல் குடித்த மலர், தீபங்கள் பூத்த கார்த்திகை வீதி, மஞ்சள் தட்டான்கள் அழிந்துவிட்டன, அரூபா, கீழ்வானத்துக்கு தீமூட்டும் எரி நட்சத்திரம், நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை, சிறகுமுளைத்த மனிதன் கவிஞனாகிறான், சொற்கள் கூடுதிரும்பும் அந்தி, ஏதோ ஒரு ஞாபகத்தின் தடயம் எனும் 9 கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார். இன்னும் 2 கவிதை தொகுப்புகள் வேரல் புக்ஸ் மூலம் விரைவில் வர இருப்பது கூடுதல் சிறப்பு. அது ஆங்கிலம் மற்றும் தமிழ் இருமொழி தொகுப்புகளாக வெளிவர இருக்கின்றன. ஆங்கிலத்தில் கவிஞர் கோவை காமு மொழிபெயர்த்துள்ளார். இவரோடு நேர்காணல் செய்யவிருப்பவர் ஒரு சிறந்த படைப்பாளர் நிழலி அவர்கள். பெரம்பலூர் மாவட்டம் கிழுமத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய நூல்கள் ஒப்பந்தமிட்ட இரவு எனும் கவிதை தொகுப்பு, சௌகாரம் எனும் சிறுகதை தொகுப்பு, பரிதியாழ் கவிதை தொகுப்பு, கோவை கொடிசியாவின் இளம் படைப்பாளர் விருது பெற்றுள்ளது, குடம்பி சிறுகதை தொகுப்பு, நீரோடை இலக்கிய அமைப்பின் சிறந்த நூலுக்கான விருது பெற்றுள்ளது, மழை ஓய்ந்த பொழுது குறுநாவல் கேலக்சி குறுநாவல் போட்டியில் பரிசு பெற்றுள்ளது, கோடை விரும்பிகள் எனும் கவிதை தொகுப்பும், இன்னும் முளைக்காத காடு எனும் ஹைக்கூ தொகுப்பும், நினம் எனும் கட்டுரை தொகுப்பும், படல் எனும் சிறுகதை தொகுப்பும் வெளியிட்டுள்ளார். இத்தகு சிறந்த 2 படைப்பாளர்களை இன்று நமது நிகழ்ச்சியில் காண்பதில் பெரும் மகிழ்ச்சி. இருவருக்கும் எங்களது வாழ்த்துக்களோடு ஆவலாக காத்திருக்கிறோம். நிழலி மேம், உங்களோட கேள்விக்கு போலாம் மேம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் இந்த தருணத்தில் இங்கு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய பேரன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு கவிதை சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி கவிதைகளால் தன்னை புனைத்து கொண்ட, கவிதைகளால் தன்னை வாழ்வித்து கொண்ட ஒரு பெரும் கவிஞருடைய நேர்காணலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயா களியமூர்த்தி சார் அவங்களுடைய புத்தகங்கள் பற்றிய உரையாடல், அவர்களுடைய நேர்காணலை இன்னைக்கு நான் உங்க கூட இந்த தருணத்துல உங்க கூட இணைந்து பயணிக்க இருக்கிறேன். ஐயா எனக்கு ரொம்ப அறிமுகமானவர். நல்ல கவிஞர் அப்படின்றத விட எனக்கு நல்ல பேச்சாளர் அப்படின்றதுதான் முதல்ல தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். அப்படியான ஒரு பெரிய ஆளுமையை நான் நேர்காணல் செய்வது என்னுடைய பெரிய வரமா நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நேர்காணலுக்குள் நான் செல்கிறேன். அவருடைய ஒரு கவிதை, சின்ன கவிதையிலிருந்தே இந்த நேர்காணல் நம்ம தொடங்கலாம். சொல்லியிருப்பாருங்க இல்லையா, ஒரு தொகுப்பு நாம் இன்னும் சந்திக்கவில்லை அப்படின்னு. அந்த தொகுப்புல இருந்தே அவருடைய நேர்காணல் நம்ம தொடங்கலாம். நான் சேர்ந்த போது நீ போய்விட்டிருந்தாய், நான் சேர்ந்த போது நீ போய்விட்டிருந்தாய், கொஞ்சம் பூக்கள் கொட்டி கிடந்த நிலம், அந்த இடத்தில் கொஞ்சம் பூக்கள் கொட்டி கிடந்த நிலம் அநேகமாக நீ நின்ற இடமாக இருக்கும், அநேகமாக அது நீ நின்ற இடமாக இருக்கும் அப்படின்ற அந்த கவிதை ஆரம்பித்து இறுதி வடி முடியும் போது நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கவிதையை முடிச்சிருப்பாங்க. அந்த கவிதையிலிருந்தே ஐயாவுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா
நீங்களும் கவிதையும் எப்படி எங்கே சந்தித்து கொண்டீர்கள்? அதாவது உங்களுடைய கவிதைகள் நீங்க எங்க இருந்து தொடங்குனீங்க, எப்படி அந்த கவிதை உங்களுக்குள்ள வந்தது அப்படின்றத நீங்க வந்து அழகா சொல்லிருங்க ஐயா. வணக்கம். நெடுலைக்கு வணக்கம். வாருங்கள் படைப்போம் குழுமத்தில் சார்பாக நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு ஒரு அருமையான கேள்விய கேட்டாங்க நிழலி. கவிதையும் நானும் சந்தித்து கொண்ட தருணம் அப்படின்னு அந்த கேள்வியே ரொம்ப கவித்துவமான கேள்வி. என்னை அறியாமலே கவிதை மீது ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. யோசிச்சு பார்த்தா இந்த கேள்வியை கேட்கும்போது நான் யோசிக்கிறேன், எப்போ நான் கவிதையை சந்திச்சேன் அல்லது கவிதை மீது எனக்கு எப்போ ஈடுபாடு வந்துச்சுன்னு பார்த்தா, நம்ம விவரம் தெரிகிற வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 11 வயசு 12 வயசு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது, அப்ப இயல்பாவே பாட புத்தகத்தில் இருக்கிற உரைநடை பகுதிகளை விட கவிதை பகுதி நமக்கு ரொம்ப பிடிக்குது. மனப்பாட பகுதி அப்படின்னு சொல்ற அந்த கவிதையை படிப்பாங்க. நான் மனப்பாடம் அல்லாத பகுதிகளை கூட ரொம்ப ஆர்வமா வாச்சு எல்லா கவிதை வரிகளையும் மனப்பாடம் பண்ணுகிற பழக்கம் எனக்கு அந்த 10-11 வயசுல வந்துச்சு. என்னன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அதை பிடிச்சிருந்துச்சு அந்த கவிதைங்கிற வடிவம். அது என்ன காரணம்னு சொல்லி என்னால சொல்ல முடியல, விளக்க முடியாத பல்வேறு ரகசியம்னு சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் கவிதைக்கு நமக்கும் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடிப்படையில் நான் பேச்சாளர் நிலையில சொன்ன மாதிரி பேச்சுக்கான குறிப்புகள் எடுக்கிறதுக்காக, பேச்சுக்கான மேற்கோள்களுக்காக தான் கவிதையை தேட ஆரம்பிச்சேன் பல நேரத்துல. ஆனா இயல்பாவே பேச்சுக்காக தேடி எடுத்த அந்த கவிதைகள் நம்மள அதோட உலகத்துல இழுத்துட்டு போய் காலப்போக்கில் ஒரு 40 வயசு 42 வயசு ஆகும்போது நம்மளை கவிஞனா மாத்தி விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் ரகசியம். இதுதான் இப்போதைக்கு இதுக்கான பதில். சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, அழகா சொன்னீங்க. நம்ம ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்விடம் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். நம்ம இடம் பெயர்ந்து பொருளாதாரத்துக்காக நம்மளுடைய வாழ்விடத்தை நிறைய பேர் இழந்திருப்பாங்க. ஒரு திருமணமாகி வெளில போறது அப்படிங்கிறது வேற, பொருளாதாரத்துக்காக தன்னுடைய குடும்பத்தோட தன்னோட வாழ்விடத்தை எடுத்து வெளில போறது வேற. அந்த மாதிரி நீங்க ஒரு அழகான ஒரு சின்ன கவிதை சொல்லியிருக்கீங்க. இனி ஒருபோதும் திரும்பி வராத நிலம் அது. ஒரு கைப்பிடி மண் எடுத்து மஞ்சள் துண்டில் முடிந்து கொள். பஞ்சம் பிழைக்க போகும் ஊரில் சொந்தமாய் ஒரு பிடி மண்ணாவது இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு அழகா ஒரு கவிதை சொல்லியிருக்கீங்க. இந்த கவிதைக்கான ஆழமும் ஒரு அர்த்தமும் வந்து படிக்கும் போதே எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அது மாதிரி இந்த சமூகத்திற்கு கவிதை எந்த அளவு தேவைப்படுகிறது, எந்த அளவு அது இந்த சமூகம் வந்து தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? நீங்க சரியா சொன்னீங்க. அந்த வார்த்தைய புலம்பெயர்தலின் வழி, அதை பேசின கவிதை தான் அது. அந்த கவிதை புலம்பெயர்தலின் வழியை பேசின கவிதை தான் அது. தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலகாலமாக நம்ம திரைக்கடலோடி திரவியம் தேடிய இனம் நம்ம சொல்றோம்ல, காலகாலமாக பிழைப்பு நிமித்தம் புலம்பெயர்தல் என்பது ஒரு 2000 வருஷத்துக்கு மேலாகவே நீண்ட நெடிய பாரம்பரியத்துல மரபாவே இருந்திருக்குது. அது சார்ந்த கவிதைகள் நமக்கு எல்லா காலத்திலையும் இருந்துட்டு இருக்கு. அப்படி எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் அது. நம்ம இந்த நமக்கு நிலம் இருந்த இடத்த விட்டும் போயாச்சு, போற இடத்துல நிலம் வாங்க போறது இல்லை, வாங்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் இவனே பொழைக்க போறான். அப்ப மஞ்சள் துண்டில் ஒரு பிடி மண்ணை கொடுத்து அனுப்புகிற பழக்கம் வந்து கிராமங்கள்ல எளிய மனிதர்கள் மத்தியில உண்டு. அந்த பழக்கம் ஒரு தொன்மமா ஒரு பழக்கமா தான் இருந்துச்சு. அதுக்கு நான் சொல்ற விளக்கம் என்னன்னா, போற இடத்துல ஒரு துண்டு நிலமாவது இருக்கட்டும், அந்த மண் வந்து ஒரு துண்டு நிலமா இருக்கட்டும், அந்த உணர்வு கவிதை எந்த அளவுக்கு மனித வாழ்க்கைக்கு தேவை, அதைதான் பிழைப்பு நிமித்தம் பெயர வேண்டியிருக்கிறது. ஏராளமான இடங்களுக்கு தான் வாழ்ந்த இடத்தை விட்டு, தனக்கு பிரியமான மனிதர்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, நண்பர்களை விட்டு, வாழ்க்கையை காட்டில் அலைகிற நெகிழிப்பை போல மனிதர்கள் அலைந்து திரிய வேண்டிய வாழ்க்கையாக வாழ்க்கை இருக்கிறது. அது போன்ற வாழ்க்கையில தனிமையும் நிராதரவும் வலிகளும் விரக்தியும் சூழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில அவங்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அது எனக்கு கவிதையாக இருக்கிறது. ஏராளமான பேருக்கு அது இசையாக இருக்கிறது. வேறு சில பேருக்கு கவிதை என்பது தனிமையில இருக்கிற மனிதனுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் அவனை ஆற்றுப்படுத்துகிற வழிகாட்டுகிற விஷயமாகவும் அவனுக்கு அவ்வப்போது ஆறுதல் தருகிற விஷயமாகவும் தன்னுடைய வழிகளை அவன் வெளிப்படுத்தி அதன் மூலம் ஆசுவாசம் பெறுகிற ஒரு வழியாகவும்
இப்படி இருக்குது. அந்த வகையில மனிதர்களுக்கு கவிதை தேவைப்படுது. ஆனா இன்னொரு விஷயமும் பார்க்கணும் நம்ம. கவிதை என்பது மத்தியதர வர்க்க வடிவம். கவிதை என்பது அடிப்படையில் மத்தியதர வர்க்க வடிவம். அதுக்கு வாசகர் ஏன் கம்மின்னு சொன்னா, அதுக்கு நிறைய உத்திகள், நுட்பங்கள், மொழி சார்ந்த அந்த அந்த பிரச்சனைகள்லாம் அதுல இருக்கிறதுனால எளிய மனிதர்களால் நுழைய முடியாத ஒரு வடிவம் அது. அப்ப எளிய மனிதர்களுக்கு அது வடிகாலா, அது ஆறுதலா, ஆசுவாசமானா இல்ல. மத்தியதர வர்க்க மனிதர்களுக்கு கவிதை ஒரு ஆசுவாசமாக இருக்கும். நான் ஒரு மத்தியதர வர்க்க மனிதன்கிற முறையில் எனக்கு மிகப்பெரிய ஆசுவாசமாக, வலி நிவாரணியாக கவிதை இருக்கிறது. எளிய மனிதர்களை நோக்கி நாம் கவிதையை கொண்டு போகும்போது அவர்களும் அதை நோக்கி வருவார்கள். அப்படி ஒரு அதிசயமான இணைவு ஏற்படும் போது அவர்களுக்கும் அது பயன்படும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஒரு சின்ன வரியிலே அழகா ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்கீங்க. திரளும் துளியில் பெருகுகிறது ஒரு பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. இந்த பெருங்கடல் அப்படின்ற வார்த்தையிலே அதோட அர்த்தம் எல்லாமே தெரிஞ்சிருது. அது மாதிரி உங்களுடைய கவிதைகளுக்கு இணையாக நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு எங்க கூட பகிர்ந்துக்கங்க ஐயா. கவிதைகளுக்கு இணையாக வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்தவரை நான் கவிதைகளை நேசிப்பவன் அல்ல, விரும்புபவன் அல்ல, கவிதைகளை காதலிப்பவன். என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைக்கு நிகராக இன்னொரு இலக்கிய வடிவம் கிடையவே கிடையாது. வாழ்க்கை கூட கவிதைக்கு நிகரானது கிடையாதுன்னு நான் நம்புறேன். வாழ்க்கையினுடைய ஒரு துண்டு அல்லது ஒரு பின்னத்தை அல்லது சில காட்சிகள் தான் நம்ம கவிதையில கொண்டு வரனாலும், அது எழுதப்பட்ட பிறகு, அந்த வடிவத்துக்குள்ள அடங்கின பிறகு, அது காட்டுகிற உலகம், அது வெளிப்படுத்துகிற பரவசமான உலகம், அதோட ஒப்பிடும்போது வாழ்க்கை கூட அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அதாவது எதிலிருந்து எழுதப்பட்டதோ அந்த மூல விஷயம் இருக்க வாழ்க்கை, அது கூட அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நான் கவிதையை நேசிக்கிறேன். கவிதைக்கு இணையாக இன்னொரு வடிவத்தை, இன்னொரு விஷயத்தை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அது காதல், கனவு உள்பட எதையுமே. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உங்களுடைய ஒவ்வொரு கவிதையிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு வாழ்க்கை தத்துவத்தையோ இல்ல ஒரு பெரிய விஷயத்தையோ ஒரு சின்ன வரியில சொல்லிட்டு போறீங்க. கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் உணவளிக்க மட்டுமல்ல, பித்துற்று திரிகின்ற அழுக்கு பெண்ணுக்கு கருவளிக்கவும் தெரிந்திருக்கிறது கடவுளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு கவிதையிலையும் ஒரு உயிர் இருக்கிற மாதிரி இருக்கே. உங்களுக்கு இந்த உயிருக்கான கரு, இந்த கவிதைகள்லாம் எங்க இருந்து உங்களுக்கு பிறக்குது? எப்படி அதை யோசிக்கிறீங்க? எப்படி அதை வெளியில கொண்டு வரீங்க அப்படின்றத சொல்லுங்க ஐயா. இதுல வெளிப்படையா ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கணும், சொல்லணும், மனம் விட்டு சொல்லணும். உண்மையில சொல்ல போனா அது ஒரு சுய விமர்சனமா கூட இருக்கணும். என்னன்னா, நான் 45 வயசுல கவிதை எழுத வந்தவன். கவிதை எழுதுற வயசு ஆக்சுவலா 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, அதான் கவிதை எழுதுற வயசு. நான் பல்வேறு காரணங்களால வெவ்வேறு பல துறைகள்ல நான் ஈடுபட்டு இருந்த காரணத்தினால நான் 45 வயசுல கவிதைக்குள்ள வந்தேன். நீங்க எப்போதுமே ஒரு துறைக்குள்ள முதல்ல வரும்போது பயிற்சி நிலைக்கே ஒரு 7-8 வருஷம் ஆயிரும். ஆரம்ப காலத்துல என்னோட 45 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் நான் எழுதின கவிதைகள் எல்லாமே பயிற்சி நிலையிலான கவிதைகள் தான். எனக்கே அவ்வளவு பிடித்தம் இல்லாத நான் எழுதி பார்த்த கவிதைகள் தான். இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, இப்படி இருந்தா நல்லா இருக்குமான்னு எழுதி பார்த்த கவிதைகள் தான் ஆரம்ப காலத்துல கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு. அப்படி பார்த்தா ஒரு 55 வயசு வரைக்குமே நான் எழுதின கவிதைகள்லாம் சற்றே மேலோட்டமான, கொஞ்சம் முன்ன பின்ன, கொஞ்சம் பரவாயில்லாத, கொஞ்சம் சுமாரான இப்படிப்பட்ட கவிதைகள் தான். அப்ப நீங்க சொல்ற இந்த உயிர் எல்லாம் என்னோட கவிதையில பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ என்னோட முதல் 3 தொகுப்புல பாத்தீங்கன்னா எனக்கே இன்னைக்கு பரட்டி படிக்கும் போது நம்ம வாசகனாவும் இருக்கும்ல, ஒரு பக்கம் கவிஞன், நாம எழுதின கவிதையா இருந்தாலும் நாமும் அந்த விமர்சன கட்டத்தோட அணுகணும், சுய விமர்சனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில திரும்பி பார்க்கும்போது ரொம்ப மேலோட்டம் மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. ஆனா 55 வயசுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில சில புதிய மாற்றங்கள் நிகழுது, நமக்கு அனுபவம் கூடுது, நமக்கு கவிதை குறித்த அந்த புரிதல் இன்னும் விசாலமாகுது, ஏராளமான உரையாடல்கள், ஏராளமான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்த பிறகு அப்ப இதை தாண்டி கவிதையை பத்தி இன்னும் நம்ம நிறைய கத்துக்கிறோம். ஏராளமான பேரோட கவிதையை படிச்ச பிறகு கவிதை நாம எழுதிக்கிட்டது இல்லை, அதை தாண்டி இன்னும் நிறைய நுட்பங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறத கத்துக்கிறோம். அப்புறம் அந்த 55 வயசு ஆகும்போது அந்த 55ங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு என்னோட அனுபவத்துலன்னு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு மனிதர்களுக்கு ஒரு கனிவும் முதிர்ச்சியும் ஒரு மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு துறவு நிலை, கிட்டத்தட்ட மாதிரியான ஒரு மனநிலையும் செட் ஆகும். அப்படி செட் ஆகும்போது அதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். அதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, அதுவரை நம்ம எழுத்து, அதுவரை நம்ம வாய்ச்சது எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது மறுபரிசீலனை, வாழ்க்கை ஒரு மறுபரிசீலனை செய்கிற, ஒரு மறு விசாரணை செய்து கொள்கிற ஒரு சூழல் அந்த வயசுல வரும். அப்படி ஒண்ணு வந்துச்சு எனக்கு 55 வயசுக்கு பிறகு. அப்படி வந்த பிறகு நான் எழுதிய 4-5 தொகுப்பு, அதுதான் நீங்க சொல்ற அந்த உயிர்மிக்க கவிதைகள் எல்லாம் உருவான பீரியட் அது. அது முழுக்க வாழ்க்கை சார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி கருத்தாக்கங்கள் சார்ந்து எழுதியிருந்தேன்.
எனக்கு இருந்த அரசியல் ஈடுபாடுகள், இப்ப சமூகத்துல பாக்குற ஒரு இஷ்யூ வருது, பேப்பர்ல ஒரு இஷ்யூ வருது, ஒரு போராட்டம் நடக்குது, அதை பத்திலாம் கவிதை எழுதி தள்ளிட்டே இருப்பேன் முன்னெல்லாம், அப்படி முன்னாடிலாம். ஆனா அதுக்கு பிறகு அப்படி எழுதுற கவிதைகள் தேவைதான், அதுக்கு ஒரு தேவை இருக்கு. ஆனா அது மட்டுமே கவிதை எல்லாம் நிக்காது காலத்துல. அந்த இஷ்யூ முடிஞ்சு போகும்போது அந்த கவிதையை முடிஞ்சு போயிடும். மாறாக மனித வாழ்க்கையில் நிறைய இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு, அடிப்படையான உணர்வுகள். அந்த உணர்வு நிலைகளை பத்தி எழுதும்போது, மாறாத உணர்வு நிலைகளை பத்தி எழுதும்போது அது காலத்தை வென்று அந்த கவிதையெல்லாம் நிற்கும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்த பிறகு நான் உறவுகளை பத்தி எழுத ஆரம்பிச்சேன். மனித உறவுகள், மனித உறவுகள் இருக்க சிக்கல்கள், காதல் மட்டும் இல்ல, மனித உறவுல இருக்கிற ஏராளமான நுட்பமான அந்த சிக்கல்கள், பின்னல்கள், அதை பத்தி எழுத ஆரம்பிச்சோம். கடந்த காலத்தை திரும்பி பார்த்து நம்ம பால்ய கால அனுபவங்கள், நாம பால்ய காலத்தை பார்த்த அந்த உலகம், அந்த கிராமம், அந்த 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 வாழ்க்கை இன்னைக்கு இல்ல, அது வேற மாதிரி மாறி இருக்குது காலத்தின் கோலத்துல. அது சார்ந்த வேதனைகள், அது சார்ந்த துயரங்கள், அதுக்குள்ள நடுவுல நம்பிக்கையோட்ட விஷயம் வந்துட்டு இருக்கு, அது பத்திய நினைவுகள், இப்படி வாழ்க்கை சார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுத ஆரம்பிச்ச பிறகு கிடைச்ச அந்த உயிர் தான் அதுக்கு கிடைச்சது. கவிதையில் உயிர் இருக்கிறது என்று சொன்னால் வாழ்க்கையை நாம் சரியாக பார்த்திருக்கிறோம், அந்த வாழ்க்கையை மிக துல்லியமாக பிரதிபலிக்க முயன்றிருக்கிறோம் என்கிற விஷயம் தானே வழியா வேற ஒண்ணும் இல்லை நான் கருதுறேன். இதுதான் கவிதையின் உயிருக்கு காரணம். கவிதைங்கிறது ஒரு வடிவம் தானே, ஒரு இலக்கிய வடிவம் தானே, அது பிரதிபலிக்கிறது வாழ்க்கை தானே. அந்த வாழ்க்கையை சரியாக பார்க்கிற பார்வையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிற மொழி பயிற்சியும் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா கவிதை சிறப்பா இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் அது, வேற ஒண்ணும் இல்லை, பயிற்சி தான் எல்லாம். சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. சரி, சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. இப்போ உங்களுடைய கவிதை நூல்கள் எல்லாம் வாசித்த பிறகு எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு 25% தவிர மீதி இருக்கக்கூடிய 75% கவிதைகளால நிரம்பி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த ஒரு வரி எழுதியிருக்கீங்க, வெவ்வேறு திசைகளில் நாம் பிரிந்த போது இரவு ஒளியற்று இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வரி கொடுத்திருக்கீங்க. இப்படி உங்க வாழ்க்கை கவிதைகளாக நிரம்பி இருக்கும்போது கவிதை இல்லை என்றால் நீங்க எப்படி வாழ்ந்திருப்பீங்க அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோங்க ஐயா. கற்பனை செய்து பார்க்க முடியாத பெரிய ஒரு பெரிய கேள்வி இது. கவிதை என்கிற விஷயம், கவிதை என்கிற வடிவம், அல்லது கவிதை என்கிற அந்த இலக்கிய கடல், அதற்குள் நான் சிக்கவில்லை என்றால், அல்லது அது எனக்குள் சிக்கவில்லை என்றால், என்னுடைய வாழ்க்கை மிகவும் வரட்டுத்தனமாக ஒரு பொருளற்ற துகளை போல நான் இருந்திருப்பேன். ஒரு அடையாளம் தெரியாத ஒரு ஒரு விதமான பின்னமாக, முழுமையில்லாத ஒரு பின்னமாக நான் வாழ்ந்திருப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் 58 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நான் எழுதின பல கவிதைகள் முன்னாடி நீண்ட நிலமா எழுதினதை குறைச்சு அப்பப்போ சின்னதா சில கவிதை எழுதிப்பேன். அப்படி எழுதின கவிதையில எனக்கு பிடித்த கவிதை, என்னை அறிந்த ஏராளமான பேருக்கு பிடித்த கவிதை, நான் எழுதிய கவிதைகள்ல ஏராளமான பேருக்கு ரீச் ஆன கவிதை அப்படி உண்டுன்னு சொன்னாக்கா, அந்த உங்களுக்கு தெரியும், இயல்பாக விடைபெறுதலை ஒரு சருகுதான் கற்றுக் கொடுத்தது. இயல்பாக விடைபெறுதலை ஒரு சருகுதான் கற்றுக் கொடுத்தது. இவ்வளவுதான், ஒரே வரி தான். இந்த ஒரு கவிதை என்னை அறிந்தவர்கள்ட்ட மட்டும் இல்ல, என்னை அறியாதவர்கள்ட்ட கூட என்னை கொண்டு போய் சேர்க்கிற பெரிய அளவுக்கு ரீச்சபிலிட்டி கிடைச்ச ஒரு கவிதை இது. எனக்கு கூட இது ரொம்ப முக்கியமான கவிதை. ஏன்னா இந்த உணர்வு நிலை இருக்குல்ல, இந்த உணர்வு நான் சொன்ன ஆரம்பத்துல ஒரு துறவு மாதிரியான ஒரு மனப்பான்மை, துறவு கிடையாது, துறவு மாதிரியான ஒரு போலித்தனம் தான் அது. துறவு மாதிரியான ஒரு மனப்பான்மை சொன்னல, அப்படி ஒரு ஞானத்தை தேடுவது, ஞான பருவம் எல்லாம் சொல்றோம்ல, அந்த முதுமையை நோக்கி போகும்போது அப்படியான ஒரு விஷயத்தை சிந்திச்சு உருவேற்றும் போது வருகிற ஒரு வரிதான் இது. ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது, அந்த பொருண்மை புதுசு கிடையாது, இந்த வடிவம் தான் புதுசு. அதான் கவிதைங்கிற வடிவத்துல சொற்களை கலைச்சு மாத்தி போடுறோம்ல, ஆர்டர் ஆஃப் தி வேர்ட்ஸ் தான் புதுசு அந்த கவிதைன்னு நம்ம எழுதியிருக்காரு. ஆனா அந்த கருத்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து கருத்து, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கருத்து, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கருத்து. புத்தர் ஆனந்தரிடம் பேசிய ஒரு கதை இருக்கு, புத்த ஜாதக கதைகள்ல. புத்தருடைய மரண தருவாயின் போது புத்தரும் அவருடைய பிரதான அதுல வர வரி, அதுல ஞானந்தர்கிட்ட சொல்றாரு, அவரோட மரணத்தை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நீ என்னிடம் சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு உனக்கு நான் பதில் சொன்ன பிறகுதான் ஒரு முதிர்ந்த மரத்திலிருந்து காய்ந்த சருகு ஒன்று தன்னுடைய காம்பிலிருந்து கலற்றி கொண்டு விரிவெளியில் நடனமாடியபடியே கீழிறங்கி வேரில் வீழுகிற ஆசுவாசமான மரணம் எனக்கு கிடைக்கும் என்று அவர் சொன்னதாக ஒரு புத்த ஜாதக கதை இருக்கிறது. அது பாலிமொழி கதைகள்ல குறிப்புகள்ல இருக்கிறது, வாசித்திருக்கேன், படிப்புல புனைவுகள் வச்சிருக்கேன். அத ஆர்டர் மாத்தி போட்டதான் அந்த கவிதை. அதுதான் இது. அது யாருக்கு சொன்னது? புத்தர் ஆனந்தருக்கு சொன்னது. புத்தர் ஆனந்தருக்கு சொன்னதுதான் கலியமூர்த்தி வாசகன்னு சொல்றான் கவிதைக்கிற வடிவத்துல.
புதிய விஷயம் கிடையாது, புதிய வடிவம் மட்டும்தான். இந்த கவிதை ஏற்படுத்துற தாக்கம் இருக்கு. இந்த கவிதை ஏன் வந்து எல்லாருக்கும் பிடிக்குது, அல்லது எனக்கு ஏன் இப்ப படிச்சாலும் பிடிக்குது, நான் எத்தனை வருஷம் கழிச்சாலும் பிடிக்குது. தமிழ் கவிதை தெரிஞ்சவங்களுக்கு இது போன்ற கவிதை இல்லையா, இது இந்த கவிதை மட்டும் இல்ல, இது போன்ற கவிதைகள். இப்ப பிரமிழோட கவிதை இருக்கு இல்லையா, சிறையில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. அந்த கவிதை பிரமிழோட புகழ்பெற்ற கவிதை, அந்த சிறகு பத்தி சொன்ன கவிதை. அது வந்து தமிழின் முதல் நவீன கவிதைன்னு அந்த கவிதையை சொல்றேன். இது போன்ற கவிதைகள் ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொன்னாக்கா, அதுல இருக்கிற இடுகுறி தன்மை, அது ஒரு படிமம். அது நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்றது இல்லை, ஏராளமான விஷயங்களை ஒரு படிமத்தின் மூலம் சொல்வது. அது கவிதையில அது மிகப்பெரிய உத்தி, நவீன கவிதையில. அது உத்தியாக மட்டும் இல்லாமல் உணர்ந்து உணர்வு நிலையோடு சொல்லும் போது அது எல்லாருக்கும் பிடிச்சதா மாறிடுது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது தான் அந்த கவிதையோட முக்கியத்துவம், கவிதைகளோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. சரிதானா அந்த பதிலு? நீங்க கேட்ட ரொம்ப கேள்விக்கு ரொம்ப இந்த ரொம்ப பதில் பொருத்தமா இருக்கா? சிறப்புங்கய்யா. இந்த கேள்விக்கும் பொருத்தங்கய்யா. நான் அடுத்து வச்சிருந்த கேள்விக்கும் பொருத்தமா இருக்கு. நான் நீங்கள் எழுதிய கவிதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த கவிதை எது அப்படின்ற ஒரு கேள்வி அதுல வச்சிருந்தேன். இன்னொரு கவிதை இருக்கு, அதுக்கு இன்னொரு கவிதை இருக்கு. அப்படிங்களா? ஆமா, அதுக்கு சரிங்கய்யா, இன்னொரு ரொம்ப கவிதை ரொம்ப இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. இது நீங்க ஞானம். இது சொல்லுங்கய்யா. இது சொல்லிடுறேன். இது இது வந்து ஞானம் குறித்த கேள்வியாளர் ஒன்று இந்த பதிலு. ஆனா ஞானம் என்பதெல்லாம் வந்து நான் நான் சொன்னல, கவிதை என்பது மத்திய திரவர்க்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி, ஞானம் என்பதெல்லாம் கூட உயர்தட்டு மக்களுக்கான ஒரு ஒரு ஆடம்பர போக பொருள் மாதிரியான ஒரு விஷயம் மாறிடுச்சு. எளிய மக்களுடைய வாழ்க்கை என்பது அதெல்லாம் கிடையாது. எளிய மக்கள் ஞானத்தை தேடவில்லை, சோற்றை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எளிய மக்கள் அறிவை தேடிக் கொண்டிருக்கவில்லை, அன்றாட குடிநீரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் மருந்து தேடிட்டு இருக்கான். அப்படி அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த இப்படி இப்படி ஒரு மனிதர்களோட வறுமை குறித்த அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நான் எழுதின கவிதையில இது 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 ஞானம், இது பொதுவா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கவிதை. நான் எழுதின கவிதையில எனக்கு பிடிச்ச கவிதைன்னு சொன்னா, எங்க அம்மாவினுடைய மரணத்தின் போது ஒரு சின்ன கவிதை, 4 வரியில ஒரு கவிதை. நீங்க அந்த நாம் இன்னும் சந்திக்கவில்லை தொகுப்புல முதல் கவிதை தான், முதல் கவிதை தான், 4 வரியில இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த தேர்வு குழுல இருக்குன்னு சொன்னாங்க, அந்த 4 வரிக்காக தான் உங்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, அந்த ஒட்டுமொத்த தொகுப்பு அல்ல, அந்த தொகுப்புல இருக்க முதல் 4 வரி சின்னதா இருக்க அந்த கவிதைக்கு தான் அப்படின்னு தேர்வுக்குள்ள இருக்கவங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதையா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை. அது அம்மா அந்த சிச்சுவேஷன் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அம்மா இறந்துட்டாங்க. ஒரு 3 வருடமா நோய் வாய்ப்பட்டிருந்தவங்க, கிட்டத்தட்ட மரணம் எதிர்பார்த்த ஒரு மரணம் தான். இறந்து போறோம், நான் ஊருக்கு போறேன். காலையில இருந்து ஏற்கனவே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மரணங்கிறதுனால உடனே பெரிய அளவு, அதாவது வெடித்து அடுகிற சூழ்நிலை எல்லாம் இப்ப இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. துயரம் இருக்கு, அத ஒரு மாற்றம் இருக்கு, அதை வெளிப்படுத்த முடியாத ஒரு 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 கணம் இருக்குது மனதுல. அப்படி பார்த்துட்டே உட்காந்துருக்கேன், பாடி இருக்குது, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஒரு ஆண்கிற முறையில் அந்த கடமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நம்ம தோழி ஒருத்தவங்க, அவங்களுக்கும் தெரிந்தா எனக்கும் தெரிந்தா, நமக்கு நெருக்கமான தோழி ஒருத்தவங்க வராங்க. வந்து என்னோட தோலை அப்படி இப்படி தொட்டு இப்படி ஆறுதல் சொல்றாங்க. அப்படி கை அப்படி தொட்டு, ஒன்றும் அவங்க வார்த்தையெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, என்னோட தலையை அப்படி தடவி உச்சந்தலை அப்படி வருடி கொடுத்து ஆறுதலாக அந்த ஸ்பரிசம் மட்டும்தான். அந்த கணத்தில் நம்ம அறியாமல் அழுகை வெடித்து வருகிறது. இதை நான் கவிதை எழுதினேன். இறந்த அன்று கூட அழவிடவில்லை அம்மா. நான் அழாமதான் இருந்தேன், அழவிடவில்லை அம்மா. நான் அழுகிறேன், அந்த அந்த பொண்ணு வந்து தொடச்சிட்டே இருக்காங்க என்னோட கண்ணை. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்த துடைக்கிற விரல் இருக்குல்ல, அது அம்மாவோட விரல் போல எனக்கு தெரியுது. இந்த துடைக்கிற விரல் அவங்களோட விரல் கிடையாது, அம்மாவோட விரல். கைதான் அவங்களோடது, உடம்பு தான் அவங்களோடது. ஆனா அந்த விரல் அம்மாவோட விரல்னு ஒரு உணர்வு நிலை எனக்கு தோணுது. அதான் கவிதை எழுதியிருப்பேன். அம்மா உடல் வேறு என்றாலும் நான் அழ அழ துடைத்த கரங்கள் அம்மாவோடவை, நான் அழ அழ துடைத்த கரங்கள் அம்மாவிடவை அந்த விரல்கள் அப்படின்னு எழுதியிருப்பேன். அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை. அது என்ன, வாழ்க்கையின் ஒரு ஒரு மறக்க முடியாத தருணத்திலிருந்து, ஒரு மிக வலிமிகுந்த மிக துயர் மிகுந்த ஒரு கணத்திலிருந்து உருவி எடுக்கப்பட்ட ஒரு காட்சி அந்த கவிதை. அது அம்மாவை எப்படி மறக்க முடியாது, அது போல அந்த வரிகை என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த கவிதை எனக்கு மிக பிடித்தமான ஒரு கவிதை, அது சொல்லணும். ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஐயா. அது வேணா உண்மைதாங்க ஐயா. நம்ம கற்பனைகளால எழுதுறதை விட உணர்வுகளால எழுதக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்பவே வந்து சக்தி அதிகம் அப்படின்றது நீங்க வாங்கிய விருது மூலியமா நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்விங்க ஐயா. அரூபா அரூபா அப்படின்ற ஒரு 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 அரூபம், அதாவது உருவமற்ற அல்லது ஏதோ ஒரு மாய பிம்பத்தை வச்சு எழுதியிருக்கீங்க. உங்களுடைய நாம் இன்னும் சந்திக்கவில்லை அந்த புத்தகத்திலையும் அது வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரூபா அப்படின்ற ஒரு தனி தொகுப்பையே கொடுத்திருக்கீங்க. அதுல ஒரு வரி கூட சொல்லியிருக்கீங்க, மலை ஒரு வரம், மலை ஒரு வரம், அதை சாபம் என்று சொல்ல வைக்காதே அரூபா, இன்றைக்கேனும் மறக்காமல் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய கனவுகள்ல உங்களுடைய மலை, உங்களுடைய வெயில், உங்களுடைய நடைப்பயணம்,
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அனைத்திலுமே வந்து அரூபா அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க வச்சிருக்கீங்க. அந்த அரூபா தன்னைத்தானே வணைந்து கொண்ட அந்த ரகசியத்தை எங்ககிட்ட நீங்க பகிர்ந்துக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதை பேசாமல் இந்த நேர்காணல் நிறைவு பெறாது, கலியமூர்த்தியினுடைய கவிதை பயணமும் நிறைவு பெறாது. என்ன காரணம்னா, என்னோட கவிதைகளை 2 பார்ட்டா பிரிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா? ஆரம்ப காலத்தில் எழுத முயற்சித்த கவிதைகளோட பகுதின்னு ஒண்ணு, பிறகு அந்த மொழி பயிற்சி, வாழ்க்கை குறித்த பார்வையெல்லாம் செட் ஆன பிறகு எழுதின ஒரு கவிதைன்னு 2 பிரிவா பிரிச்சோம்ல. அந்த 2ஐயும் பிரிக்கிற எல்லை கோடு அரூபா தான். அரூபாவுக்கு முன், அரூபாவுக்கு பின் அப்படின்னு என்னுடைய கவிதை பயணத்தை நானே கூட அப்படித்தான் பாக்குறேன். என்னை அறிந்த, நன்கு கவிதை தெரிந்த நண்பர்களும் விமர்சகர்களும் அப்படிதான் சொல்றாங்க. அரூபாவுக்கு முன் எழுதிய கலியமூர்த்தி வேறு, அரூபாவுக்கு பின் எழுதுகிற கலியமூர்த்தி வேறு அப்படின்னு. இந்த ரசாயன மாற்றம் நிகழ்ந்த இடமே அரூபா தான். அரூபா என்கிற கவிதை முழுக்க முழுக்க காதல் கவிதை தொகுப்பு. அதுக்கு முன்னாடி வெறும் அரசியல் கவிதையா எழுதி தாக்கி இருந்த ஒரு கவிஞன். எதை தொட்டாலும் அரசியல், அல்லது பார்க்கும் அத்தனை அரசியல், குறிப்பாக இடதுசாரி அரசியல். வறுமை பத்தியும், கண்ணீர் பத்தியும், துயரம் பத்தியும், கோபம் பத்தியும், இப்படியே சமூகத்தை பார்த்து அந்த கோபத்தை மட்டுமே, யாரும் கிட்டத்தட்ட 90% அதை மட்டுமே. ஒரு கனல் பறக்க எப்ப பார்த்தாலும் கோபமா இருக்கிற ஒரு ஆள் மாதிரியே தெரியும். அந்த மீசை வேற முறுக்கி வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் பயங்கரமா இருக்கிற ஒரு எல்லா சாமி மாட்டினுட்டு அப்படி நிக்கிற ஒரு ஆள், அப்படிங்கிற ஒரு தோற்றம் என்னை பத்தி கவிதை வெளியில இலக்கிய உலகத்துல இருந்த போது அதை உடைக்க வேண்டும் என்கிற தேவை ஒரு பக்கம் வந்தது. இன்னொரு பக்கம் நான் நெருடாவோட சச்சிதானந்தனோட ரசிகர். அதுல சச்சிதானந்தனை பார்த்து அரசியல் கவிதை எழுதின போது நெருடாவோட இன்னொரு முகத்தையும் அறிய நேர்ந்தது. நெருடா எந்த அளவுக்கு புரட்சி கவிதை, அரசியல் கவிதை எழுதினாரோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அதை விட கூடுதலாக அவருடைய காதல் கவிதைகள் மிக புகழ்பெற்றவை. மிக நுட்பமான காதல் கவிதை எழுதின ஒரு அற்புதமான கவிஞர் நெருடா. நோபல் பரிசு வாங்கின, கவிதைக்காக நோபல் பரிசு வாங்கின இடதுசாரி கவிஞர். ஒரு கட்டத்துல அது நம்மள ஈர்க்க ஆரம்பிச்சது. நெருடா போல ஒரு காதல் கவிதையக்கள்ல நம்ம ஏன் கவனம் செலுத்த கூடாது அப்படின்னு தோணுச்சு. அந்த நேரத்துல என்ன மிக ஈர்த்த ஒரு கவிஞராக இருந்த அறிவுமதியோட கவிதை வந்து மழைச்சத்தம். அந்த மழைச்சத்தம் அப்படிங்கிற அந்த இது வந்து வேடன்ல வருது. ரொம்ப சின்ன சின்னதா காதலினுடைய அபூர்வமான தருணங்களை, காதலினுடைய விகசிப்புகளை, பரவசங்களை சொல்லக்கூடிய ஒரு அபாரமானது. அது மாதிரியான ஒரு குவாலிட்டியில நாம ஏன் ஒரு காதல் கவிதை எழுதக்கூடாது? நம்ம வெறும் அரசியல் மட்டும் எழுதுற கவிஞனா ஏன் சுருங்கி போகணும் அப்படின்னு ஒரு தேவை வந்தப்போ, ஒரு தேடல் வந்தப்போ, ஏதோ ஒரு தருணத்துல ஒரு காலத்துல இது போல ஒரு காலத்துல எழுத ஆரம்பிச்ச கவிதை தான். காலம் தான் காதல் கவிதை எழுதுறதுக்கு மிக உகந்த காலம். அந்த நேரத்துல என்னை அறியாமலே நான் காதல் வசப்பட்டிருந்தேன். அந்த காதல் வசப்பட்ட அந்த மனநிலையும் காலமும் சேர்ந்து என்னை எழுத வைத்தன. நான் எனக்குள்ள இருந்ததுன்னு தெரியாத ஏராளமான விஷயங்கள்ல எனக்குள்ள இருந்து பொங்கி வந்துச்சு. இந்த கவித்துவ மனநிலைங்கிறது செட் ஆகுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கவித்துவ மனநிலை செட் ஆன ஒரு காலகட்டம் அது. உண்மையை சொல்ல போனா 30 நாள்ல ஒரு நாளைக்கு 2-3 கவிதை எழுதி ஒரு 45 கவிதை 30 நாள்ல காலையில ஒரு அரை மணி நேரத்துல டீ சாப்பிட்டு வாக்கிங் போய் முடிச்சோடனே உட்காந்து இப்படி எழுதின கவிதைகள் அது. அது என்ன அறியாமலே அது அவ்வளவு எனக்கே ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பிடிச்ச கவிதை அது. ஒரு வரி கூட சோடை போகாத ஒரு தொகுப்பு அது. அதுக்கு பிறகு அது போன்ற பாணியில என்னோட பின்னாடி இருக்க அத்தனை கவிதைகள் அமைஞ்சது அப்படிங்கிறது அதோட முக்கியமான விஷயம். அந்த வகையில் என்னை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இந்த கவித்துவ வடிவத்தை உருவாக்கிய எல்லை கோட்டினுடைய முதல் தடயம் என்று அரூபாவை நான் சொல்ல முடியும். என்னோட நண்பர்கள்னா அரூபா நாயகன் என்னை அழைக்கக்கூடிய நண்பர்கள் உண்டு. நானே கூட அரூபாவின் ரசிகர் நான் நினைக்கிறேன். சிறப்புங்கய்யா. உங்களுடைய கவிதைகள் நான் நிறைய வாசிச்சேன். இப்போதான் எனக்கு வாசிக்க வாய்ப்பு கிடைச்சது. நான் இதுக்கு முன்னாடி உங்க கவிதைகள் வாசிக்கல. இப்போ வாசிக்கும் போது உங்களுடைய நிறைய கவிதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதைக்களமே இருக்கு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, மூக்குத்தி அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. அது ஒரு மாம்பழ வடிவமா இருந்த மூக்குத்தி. இதை நான் ஒரு கதையாவே சொல்றேன் அப்படின்னா, அது வந்து எப்படி அந்த மூக்குத்தி என்னென்ன செஞ்சது அப்படின்னா, அப்பா வந்து போதையில வந்து அதை அடிச்சு பிடுங்கி அடகு வச்சுட்டாலும் அம்மா வந்து களை வெட்ட போய் அந்த மூக்குத்தியை மீட்டு எடுத்துருவாங்க. அது எத்தனை தடவை அடகுக்கு போனாலும் அம்மா தான் மீட்கிற ஆளு. குலதெய்வம் கோயிலுக்கு மொட்டை போடணும் அப்படின்னா அந்த மூக்குத்தியை தான் அடகு வைப்பாங்க. அப்புறம் வேலை செஞ்சு மீட்டுடுவாங்க. அப்புறம் ஒரு பிஸ்கட் வாங்கணும்னா கூட, அந்த குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கணும்னா கூட அந்த மூக்குத்தி அடகு வைப்பாங்க, திரும்ப மூப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அக்கம் பக்கத்தர், சொந்த உறவினர்கள் எவரவருக்கோ சில முறை வந்து இந்த மூக்குத்தி வந்து அடகுக்கு போயிருக்கு. இப்படி அடகுல கிடந்தே வாழ்க்கைய முடிச்ச அந்த மூக்குத்தி கடைசியா வந்து அம்மா இறக்கும்போது அந்த மூக்குத்தியை வந்து மீட்டு போட்டிருக்காங்க.
அம்மா இறந்த பிறகு வெட்டியான் வந்து அந்த மூக்குத்தியை கழட்டி தந்துடுறாங்க. நீங்க கடைசியா ஒரு வரி முடிச்சிருக்கீங்க. ஒற்றை தங்கத்தை என் கையில் தந்துவிட்டு என் மொத்த தங்கத்தையும் தின்றது ஈமத்தி அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல வரிகள்ல இந்த கவிதையை முடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த கவிதையை வந்து எழுதணும் அப்படின்னா ஒரு பெரிய சிறுகதையாகவோ அல்லது நாவலாகவோ நிச்சயமா எழுத முடியும். ஏன்னா இதுல அத்தனை விஷயங்களையும் நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. இப்படி உங்களுக்கான ஒரு பெருங்கதைக்களம் நீங்க வச்சிருக்கும் போது நீங்க எப்போதாவது சிறுகதை, நாவல் அப்படிலாம் எழுதணும்னு தோன்றி இருக்கா? இல்ல ஏதாவது எழுத முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றவே இல்லையா, எனக்கு கவிதை மட்டும்தான் அப்படின்ற இதுல இருந்துட்டீங்களா? கவிதையை தாண்டி உங்களுக்கான களம் கவிதையை விட பெருசு எதுவும் இல்ல அப்படின்றதுனால சிறுகதை, நாவல் எழுதாம விட்டுட்டீங்களா? இதுக்கான பதில நீங்க சொல்லுங்க ஐயா. இது ரொம்ப நல்ல கேள்வி. இது உண்மையில நீங்க சொன்ன அந்த மூக்குத்தி உண்மையாவே சிறுகதை தான். முழுக்க முழுக்க சிறுகதை தன்மை வாய்ந்த ஒரு கவிதை அது. இது போல பல கவிதைகள் என்னோட கவிதை தொகுப்புகள் இருக்கு. ஒரு வெண்ணாற்றங் ஒரு வெண்ணாற்றினுடைய அந்த வெள்ளத்தை ஒரு பின்னிரவில் கடந்து போகிற ஒரு ஓடக்காரரோடு சேர்ந்து கடந்து போகிற ஒரு அனுபவம், அதை ஒரு கவிதை எழுதியிருப்பேன். ஒரு பாலம் வந்த பிறகு அந்த ஆறு என்னவாக மாறியது அப்படிங்கிற காட்சிகள் எல்லாம் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். எப்படி அந்த ஊர் சார்ந்து, பால்ய காலம் சார்ந்து, ஏராளமான நினைவுகள் சார்ந்து அந்த சிறுகதை தன்மை வாய்ந்த ஏராளமான கவிதைகள் என்னோட கவிதைகளுக்குள்ள இருக்கு. நண்பர்கள் சொல்லாங்க நிறைய பேர், நீங்க அதை ஏன் கதையாக எழுதக்கூடாது, கதைங்கிற வடிவத்துக்கு ரீச்சபிலிட்டி அதிகம், கவிதைங்கிற வடிவத்துக்கு ரீச்சபிலிட்டி குறைவு, வாசகர்கள் குறைவு, நிறைய பேர் கவிதை படிக்க மாட்டாங்க, கதைன்னா எல்லாரும் படிப்பாங்க. கதை வெளிப்படுத்துவதற்கு, விருதுகள் பெறுவதற்கு, நிறைய பேர் படிக்கிறதுக்கு, நிறைய பேர்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு கதை எழுதுபவர்களுக்கு உண்டு, கட்டுரை எழுதுபவர்களுக்கு உண்டு, கவிதை எழுதுபவர்களுக்கு அது கிடையாது. நீ ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க. எனக்கு கூட அப்பப்போ தோணிட்டே இருக்கும். நான் ஒரு நாவல் எழுத வேண்டும் என்று ஒரு 7-8 வருஷம் படி திட்டமிட்டேன். என்னோட ஆனந்தவடன் பேட்டியில கூட சொன்னார். ஆனந்தவடன் பேட்டியில கூட எரி நட்சத்திரம் உதிரும் இரவுன்னு ஒரு நாவல் எழுதுற திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் எழுத முடியல. அது 2 காரணம் தான். ஒண்ணு, கவிதைங்கிற வடிவத்து மேல நமக்கு இருக்க காதல், ஈர்ப்பு. எதை எழுதினாலும் கவிதையா எழுதணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜி, அப்படிங்கிற மாதிரி ஒரு மன எழுச்சி தான் எனக்குள்ள இருக்கு. அது நான் அந்த அந்த பயிற்சியில தேர்ந்த ஒரு கவிதை மொழி எனக்கு செட் ஆயிடுச்சு. அதனால இயல்பாவே அதை கவிதை ஆக்க முடியுது. எல்லாத்தையும் கவிதை ஆக்கிடுறேன். அதுல கிடைக்கிற திருப்தி, மகிழ்ச்சி கிடைச்சிருது. இன்னொரு பக்கம் நான் பேச்சாளன், பல இடத்துல பேசி அந்த அந்த பேசியதன் மூலம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரமும், அந்த கைத்தட்டலும், அது மூலம் கிடைக்கிற நட்புகளும், அது தரக்கூடிய மகிழ்ச்சிகளும், ஆசுவாசங்களும், அதுல நம்ம நிறைவடைஞ்சிருக்கிறோம். ஆனா எழுத்துங்கிறது இருக்குல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. சிறுகதை எழுதுறது, நாவல் எழுதுறதுங்கிறது அதுக்கு ரீச்சபிலிட்டி அதிகம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட அது அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கிறது. அது எல்லா சிறுகதை எழுதுற அத்தனை பேருக்கு ரீச்சபிலிட்டி கிடைச்சிருச்சா என்ன, நாவல் எழுதுற அத்தனை பேருக்கு ரீச்சபிலிட்டி கிடைச்சிச்சா என்னன்னா இல்ல, அதையும் நுட்பமாக எழுதுறவர்களுக்கு தான் கிடைக்கும். அது கொஞ்சம் சற்று உழைப்பு அதிகமாக கோருகிற ஒரு கலை வடிவம் என்று நம்புகிறேன். அந்த விஷயத்துல சோம்பேறி. என்னால ஒரு கவிதை வந்து 5 நிமிஷத்துல எழுதிட முடியும். காலையில வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா 2 கவிதை எழுதிட முடியும். ஆனா ஒரு கதை எழுதுறதுங்க அப்படி இல்லை. பல நாள் ஊற போட்டு ரொம்ப யோசிச்சு எழுத வேண்டிய ஒரு இது. கதைங்கிற வடிவத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுல நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன், நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அப்பையில இருந்தே படிச்சுட்டு இருக்கேன். கவிதைக்கு இதையா கவிதையும் படிக்கிறேன், கதையும் படிக்கிறேன் நான். ஆனா எழுதணுங்கிற தைரியம் எனக்கு வராத காரணம், அந்த கலையில நமக்கு போதிய தேர்ச்சி பெற்று விட்டதாக இன்னும் என் உள்மனம் சொல்லவே இல்லை. படிக்கும்போது நல்ல கதைகளை படிக்கும்போது ஆஹா பிரமாதம்னு சொல்லி சொல்ல முடியுது, ரசிக்க முடியுது. பஷீரையோ, ஜானகிராமனையோ, இன்னைக்கு எழுதிட்டு இருக்க கவி பத்தினோ, ஏராளமான பற்றி நிழலியோட குடும்பி கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. இந்த கதைகளை படிக்கும்போது ஆஹா பிரமாதமா இருக்கு, அபாரமா இருக்குன்னு சொல்ல முடியுது, ரசிக்க முடியுது. ஆனா இப்படி ஒரு கதையை எழுத முடியுமான்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ என்னுடைய ஆற்றல் மீது சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் கிளியர் ஆகும் போது எழுதலாம். எழுதுறதுக்கான நிறைய செய்திகள் இருக்கு, வாழ்க்கை குறித்த ஏராளமான அனுபவங்களும் செய்திகளும் சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அந்த அந்த வடிவம் செட் ஆகாதனால, அந்த வடிவம் செட் ஆகினதா என் மேல எனக்கு நம்பிக்கை வராதனால, ஏன்னா என் மேல எனக்கு நம்பிக்கை வராதனால ஒரு தயக்கம் வந்து தடுமாற்றம் முன்னேறிட்டு இருக்கு. அந்த தயக்கம் ஒரு கால் விலகலாம். அப்படி விலகும் போது நானும் ஒரு கதைஞனாக மாறலாம். மாறக்கூடாது, என்னை கேட்டு காலம் என்னை ஆசீர்வதித்து கவிஞனாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. உங்களுடைய வரிகள்ல இருந்துதான் உங்களுக்கான கேள்விகள். எதையும் சொல்லாத சொற்களுக்கு பதிலாக எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கீங்க. இத வந்து நீங்க யாரோட பேசிருக்கீங்க, எப்படி பேசிருக்கீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் எப்போதாவது உங்கள் கவிதைகளோடு பேசிருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. இது 2 கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். முதல் கேள்வி வந்து யாருக்கு அந்த 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 கவிதையில சொல்லியிருக்கிறது யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறது இருக்குல்ல. அது
இந்த கலை கலைக்காகவே என்றும் கலை மக்களுக்காகவே என்றும் 2 விதமான வசனங்கள் காலகாலமா உண்டு. குறிப்பா தமிழ் இலக்கியத்துல ஒரு 100 ஆண்டு காலமா உண்டு. அதுல அந்த அரசியலை எழுதக்கூடாது, சமூக பிரச்சனைகளை எழுதக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, முழக்கம் இருக்கக்கூடாது, கோஷம் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் ஜல்லி அடிச்சுக்கிட்டாங்க. அது உயர் மத்தியதர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு கூட்டம். அவங்கள பார்த்து சொன்ன கவிதை அது. எதையுமே சொல்லாம இருக்கிறதுக்கு பதிலாக எதுவும் சொல்லாமலே இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் சும்மா புலம்புறதுக்கு பதில் எழுதாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாக் பண்ற ஒரு வசனம் அது. என்னை பொறுத்தவரை மக்கள் இலக்கியங்கிறது தீவிர இது உள்ளவன். அது சார்ந்த எழுத்துக்களை தொடர்ந்து வாசிக்கிறவன், அது சார்ந்து தொடர்ந்து எழுதுறவன். நம்ம எல்லா விதமான எழுத்துக்களையும் படிக்கிறோம். அவங்க எழுத்து கலைக்காகவே சொல்றாங்களே, அவங்களோட எழுத்துக்களையும் நம்ம படிக்கிறோம். நம்ம எதையுமே புறக்கணிக்கிறது இல்லை, ஆனா அவங்க தான் புறக்கணிக்கிறாங்க. நாம அதையும் படிக்கிறோம். அது இலக்கியத்துல எல்லாமே தான் உண்டு. வானத்துக்கு கீழே இருக்கிற பூமிக்கு மேல இருக்கிற அத்தனையும் இலக்கியத்துல பாடுபொருள் தான், குறிப்பா கவிதையில அப்படின்னு நிக்கனோர் பர்ரா சொல்லுவாரு. நிக்கனோர் பர்ரான்னு சொல்லி நாட்டு கவிஞன், கவிதைகள் குறித்து மிகப்பெரிய தியரிட்டிஷியன் அவர் சொல்லுவாரு, கவிதையில் விளக்கப்பட்ட கனி எதுவுமே கிடையாது, வானத்துக்கு கீழே இருக்கிற பூமிக்கு மேல இருக்கிற அத்தனையும் கவிதைக்கு உகந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கு பிடித்த வசனம் தான், கவிதை இப்படி இருக்க வேண்டும், கோதுமை வயலில் ஒரு பெண்ணை போல. அவ்வளவு எளிமையா, அவ்வளவு அழகா, அவ்வளவு வெளிப்படையா இருக்கணும் பாரு. கோதுமை வயல் ஒரு பெண்ணை போல, இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை பாரு. இல்லை என்றால் அது கவிதை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை பாரு. ஒன்றுமே இல்லாததாக மாறிவிடக் கூடாது. கவிதை வாழ்க்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும், குறிப்பாக எளிய மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். எளிய மக்களுடைய வழியை, வாழ்வை, வேதனையை, அவருடைய பிரச்சனைகளை, அதற்கான தீர்வுகளை கவிதை பேச வேண்டும். பேசினா தப்பு இல்லைங்கிறதுல, பேசலன்னா தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதை பேசவில்லை என்றால் எதுக்கு அந்த கவிதை? வாயச ஜெயபாலன் கவிதையில சொல்லுவாரு, உன்னை மிதிக்கும் கால்களை சபிக்காமல் என்ன மசருக்கு கவிதைன்னு கேட்பாரு. உன்னை மிதிக்கும் கால்களை சபிக்காமல் என்ன மசருக்கு கவிதைன்னு கோபமா சொல்லுவாரு வாயச ஜெயபாலன். இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்கு. இதனாலதான் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி அது. கலைக்காகவே, கலை என்பது ஏதோ ஆன்ம தேடல் அல்லது மோட்டு வேலையை பார்த்துட்டு வருகிறது, இப்படி ஒரு பார்வை வச்சிருக்கிற அந்த போன்ற மனிதர்களை ஒரு சிறு குறுங்குழு அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி அது. ஒரு பக்கம் நான் என்னோட கவிதையில எவ்வளவு பேசியிருக்கேனா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் 2வது கேள்வி. அது முக்கியமான கேள்வி. ஒரு கவிஞன் எல்லோருடைய கவிதையும் படிக்க வேண்டும் என்பது ஒன்று. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தான் எழுதிய கவிதைகளையே மறுபடி படிச்சு பார்க்கணும். ஒரு 2 வருஷம் கழிச்சு, நான் முதல்ல போட்ட தொகுப்பு ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் படிச்சு பார்க்கணும், நான் எழுதுனது சரிதானா, இப்பவும் அது உகந்த பார்வையில் இருக்குதா, இப்ப அது நமக்கே பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்மோடு நாம் உரையாடுவது, நம்முடைய படைப்புகளோடு நாம் உரையாடுவது என்றெல்லாமே நம்மளை என்ரிச் பண்ணிக்கிறதுக்கான வழி, நம்மளை செழிப்பாக மாற்றிக்கொள்வதற்கும் உயிர்ப்பாக வைத்துக் கொள்வதற்கும் ஒரு வழி அது. நாங்க படிச்ச மார்க்சியத்துல சொல்லுவாங்க, விமர்சனம் சுய விமர்சனம். சரி, விமர்சனங்கிறது மற்றவர்களை, மற்றவர்களுடைய படைப்புகளை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை செய்வது. சுய விமர்சனம் என்பது நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய படைப்புகளை மறுபரிசீலனை செய்வது என்பது. அது மார்க்சியம் சொல்லி தந்த அந்த வாழ்க்கை பொருந்தும், கட்சிக்கு பொருந்தும், பொது வாழ்க்கை அடிப்படையில நான் பார்ப்பேன். நம் கவிதை பற்றி நாம் எழுதி இருக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. உயிர்ப்பாகம் வைத்திருக்கிறது மகிழ்ச்சி. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. உங்களுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய மனித வாழ்க்கையில அடிப்படை உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 4வதா சேர்ந்ததுதான் கவிதைன்னு நினைக்கிறேன். உணவு, உடை, இருப்பிடம், அதற்கு அடுத்தபடியா கவிதையை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உங்க கவிதையோட வெளிப்பாட்டுல நாங்க தெரிஞ்சுக்கிட்டது. காப்பிக்கு அலைந்த வறுமை அல்ல எனது கஞ்சிக்கு அலைந்து காய்ந்தது அப்படின்ற அந்த வரியில கொடுத்திருக்கீங்க. இது எப்படியான வரிகள் அப்படின்றது, இந்த சமுதாயத்திற்கான வரிகள், எப்படி ஒரு அன்றாடம் ஒரு மனிதன் துன்பப்படுறான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கவிதைகளை நீங்க தினமும் கவிதை எழுதுற பழக்கமா, இல்ல எப்போதாவது தோன்றும் போது எழுதுவீங்களா, இல்ல அதற்காக ஒரு நேரம் ஒதுக்குவீங்களா? உங்களுடைய கவிதைகள் உங்களுக்கு வலியனா கொண்டு வருவதா, இல்லை அது இயல்பா வரக்கூடியதா அப்படின்றத எங்க கூட பகிர்ந்துக்குங்க ஐயா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் 45 வயசுல கவிதை எழுத வந்தேன். ரொம்ப தாமதமாக வந்ததுனால விட்டதெல்லாம் சேர்த்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய எழுதுருவேன். இந்த 55 வயசுக்கு பிறகு நான் சொன்னேன்ல, என்னோட நல்ல கவிதை மொழி செட் ஆனதா நம்பிக்கை வந்த பிறகு, நான் ஒரு முதல் 3-4 தொகுப்பு போட்ட பிறகு, அரூபா வந்த பிறகு, அதுக்கு பிறகு எனக்கு இருந்த அந்த கவித்துவ அந்த பயிற்சி, அது தருகிற அந்த மன எழுச்சி, அது வந்த பிறகு தினந்தோறும் 2 கவிதை 3 கவிதை 4 கவிதை, என் கூட தொடர்புல உங்களுக்கு தெரியும், காலையில வாக்கிங் போயிட்டு வந்தோன்னா 2 கவிதை 3 கவிதை ஒரே நாள்ல போடுவேன். அப்ப கவிதை எழுதுக்கு நேரங்காலம்லாம் எனக்கு கிடையாது. அந்த மன எழுச்சி வரும்போது எழுதிடுவேன். தினந்தோறும்
ஒரு கவிதை இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு கவிதை இல்ல, பல நாட்கள்ல ஒரு நாளைக்கு 4-5 கவிதை எழுதுகிற அளவுக்கு விரைவாகவும் நிறையாவும் எழுதி குவிச்ச ஒரு ஆள் நானு. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கேன். எதையும் கவிதை ஆக்கி விடுகிற வாய்ப்பும் அந்த பயிற்சியும் அந்த ஆர்வமும் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதா. தொடர்ந்து நிறைய எழுதக்கூடிய ஒரு ஆளா நான் இருக்கிறேன். அது பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. அதுல இருக்கட்டும், தொழுது எழுதுறோம், மனசு தூண்டுது எழுதுறோம். நிறைய எழுதக்கூடிய ஆள் நான், தினந்தோறும் எழுதக்கூடிய ஆள். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. நிறைய நீங்க இன்னும் கவிதை எழுதுங்க. இன்னும் 100 புத்தகங்கள் நீங்கள் கவிதை புத்தகங்களா கொடுத்தாலும் அதை வாசிக்க நாங்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கான இறுதி கேள்வி, என்னுடைய இறுதி கேள்வி, உங்களுக்கான கேள்விகள் நிறைய இருக்கு. இன்றைய நிகழ்வுல என்னோட இறுதி கேள்வியா நான் ஒண்ணு கேக்குறேன். ஆஹ் உங்களுடைய கவிதைகள் தான். திரும்பி வந்து பார்க்கும்போது காணாமல் போயிருந்தது, கிளம்பும் போது நாம் பார்த்த கிராமம். நீங்க ஏற்கனவே சொன்ன அந்த கவிதைக்கு ஒப்பான கவிதையா தான் இதை நான் பாக்குறேன். ஒரு பிடி மண்ணை நம்ம எடுத்துட்டு போற மாதிரி, கிளம்பும் போது நாம் பார்த்த கிராமம். இங்க இருந்து நான் போயிட்டு திரும்ப இந்த கிராமத்தை பார்க்கும்போது அது ரொம்ப எப்படி மாறி போயிடுச்சு. நான் பார்த்த கிராமம் இது இல்ல அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் சொல்றாங்க. ஒரு நகரத்துக்கு போயிட்டு ஒரு விடுமுறைக்கோ இல்ல ஒரு 2-3 வருடங்கள் கழித்தோ நம்ம வந்து பார்க்கும்போது அந்த கிராமம் வந்து நம்மளையே மறந்து போயிருக்கோம், நம்ம யாருங்கிறதே மறந்து போயிருக்கோம். அப்படி இந்த ஒவ்வொரு கவிதைகள்லயும் உங்களுடைய வெற்றியை வந்து நாங்க பார்க்கிறோம். உங்களுடைய கவிதைக்கு கிடைத்த ஆக சிறந்த வெற்றியை நீங்க எதை பாக்குறீங்க அப்படின்னு நீங்க கூட சொல்லுங்க ஐயா. கவிதையினுடைய வெற்றி வந்து விருதுகள் கிடையாது, வாசக அங்கீகாரம். வாசக அங்கீகாரம் சொல்றது அது எண்ணிக்கையிலையும் கிடையாது. அதாவது 10,000 பேர் படிச்சு பாராட்டினாதான் அது கவிதை, அப்படிலாம் கிடையாது. தேர்ந்த வாசகர்கள்ல ஒரு 4 பேர் 5 பேர் படிச்சு இந்த கவிதை எனக்கு மிக பிடித்தது அப்படின்னு சொன்னாலே அது வந்து வாசக வெற்றி தான். ஒரே ஒரு தோழர், ஒரே ஒரு கவிஞர் அல்லது ஒரே ஒரு ரசிகர் நம்மளை எங்கேயாவது, நம்மளை யாருன்னே தெரியாத ஒரு ஆளு ஏதாவது ஒரு கூட்டத்தில் சந்திக்கும் போது ஒரு வரியை சொல்லி, இந்த வரி உங்களோட வரி என்ன ரொம்ப சிந்திக்க வச்சுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது பெரிய மகிழ்ச்சி. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த கேள்விக்கான பதில முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கம்பத்தில் இருக்கக்கூடிய கூடல் தாரிக்கு ரொம்ப புகழ்பெற்ற கவிஞர். அவர் ஒரு 4 தொகுப்புகளை போட்ட மிக முக்கியமான கவிஞர். ஆகாயத்தினை அப்படியெல்லாம், மூங்கில் வானம் அப்படிலாம் தொகுப்பு போட்ட கவிஞர். அவரோட 2வது தொகுப்புக்கு என்னட்ட அணிந்துரை கேட்டாரு. நான் அப்ப சொன்னேன், தாரிக் நல்ல நல்ல கவிஞர், அற்புதமான கவிஞர், நம்ம நண்பரு. நான் சொன்னேன், தாரிக்கு நான் அவ்வளவு புகழ்பெற்ற கவிஞர் கிடையாது, நிறைய புகழ்பெற்ற கவிஞர்கிட்ட வாங்கி அணிந்துரை வாங்கினா அது பயன்படும் உங்களுக்கு. நானே புகழ்பெற்ற ஆள் கிடையாது, என்னட்ட அணிந்துரை வாங்கி போட்டு அது என்னத்துக்கு உங்களுக்கு பயன்படும். நான் சொல்றேனே, வேணா நல்ல பெரிய கவிஞர்கள்ட்ட சொல்றேனே, வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அவர் சொன்ன, அப்படி இல்லைண்ணே, நான் உங்களோட கவிதையை பார்த்து பிடிச்சி போய் தான் நான் எழுத வந்தவன் அப்படின்னு ஒரு கவிதையோட வரி, என்னோட பழைய கவிதையோட வரி ஒண்ணு, அந்த வரி அவர் முன்னோர்ல குறிப்பிட்டிருந்தார் அந்த தொகுப்புல. அந்த கவிதையோட வரியை பார்த்து தான் நான் எழுத வந்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது நீங்க எழுதுனா போதும், புகழ்பெற்றவர்கள்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு நீங்க எழுதுனா போதும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் போது கிடைச்ச மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, பெரிய மகிழ்ச்சி. அது ஒரு ஒரு வரி, ஒரு வாசகன் அதை கண்டுபிடிச்சு அதை பாராட்டும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி பெரிய மகிழ்ச்சி. அதை நான் என்னுடைய கவிதை அப்படின்னு சொல்லாம தியரிட்டிக்கலாவே சொல்லணும். வாசிப்புன்றது என்னன்னா, ஒரு நல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன் மேடைகள்ல, இலக்கிய மேடைகள்ல சொல்லுவேன், ஒரு நல்ல வரிக்காக, ஒரு நல்ல கவிதைக்காக வாசகன் காலத்துல தேடி அலைஞ்சிட்டே இருக்கிறான். அதே போல ஒரு நல்ல கவிதையும் கூட தனக்கான வாசகனை தேடுது. அவர் 2 பேரும் எப்போதாவது அபூர்வமாக சந்தித்துக் கொள்வார்கள். நல்ல கவிதையை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு வாசகனும், நல்ல வாசகனை தேடிக்கொண்டு ஒரு கவிதையும் காலத்தின் வெளியில 2 பேரும் அழைஞ்சிட்டே இருக்காங்க. தற்செயலா, அபூர்வமா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க 2 பேரும் சந்திச்சுவாங்க. அந்த தருணத்தை தான் நான் வாசிப்பேன்னு சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது மாதிரி நம்ம கவிதையோட ஒரு வரிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு முகம் தெரியாத, பெயர் தெரியாத ஒரு வாசகன் பார்த்து பாராட்டும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் எந்த ஒரு இலக்கிய படைப்புக்கும் அங்கீகாரம். எனக்கு அது நிறைய கிடைச்சிருக்கு. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க. கண்டிப்பா இன்னும் கிடைச்சிட்டே இருக்குங்க ஐயா. ஏன்னா உங்களுடைய கவிதைகள் அப்படி. உங்களுக்கான கேள்விகள் நிறைவடைந்தது. இருந்தாலும் உங்களுக்கான நன்றி கூறும் வகையில நான் ஒரு கவிதையோட 2 வரிகளை சொல்லி முடிவு பண்றேன். நீங்க ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க, பிரபஞ்சம் ஒரு செயலி அப்படின்னு. சரி, இப்ப நம்மளுடைய மொபைல்ல இப்ப இந்த ஜூம் மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இதே ஒரு செயலி. இந்த செயலி மாதிரி இந்த பிரபஞ்சம் இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து ஒரு 2 வரியிலே நான் அதை வந்து உங்களுக்கு அழகா வந்து உங்களுடைய கவிதையை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். பாட்டிலை திறக்கையில் சீறுகிறது, பாட்டிலை திறக்கையில் சீறுகிறது இறந்த நதி, மடக்கென்று குடித்து மறந்துவிடும் மந்தை. அதாவது இப்ப நம்ம தண்ணி பாட்டில் நான் புரிஞ்சுக்கிட்டது, நம்ம தண்ணி பாட்டில் வாங்குறோம், அதை வந்து நம்ம வாங்கிட்டு மடக்குன்னு குடிச்சிடுறோம்.
ஆனா அதில் ஒரு இறந்த நதி இருக்கிறது. இதை வந்து அறிந்து கொள்ளாத ஒரு மந்தை கூட்டங்கள், ஒரு 5 அறிவு உடைய மந்தை கூட்டங்கள் தான் இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள். அப்போ வந்து இந்த பிரபஞ்சத்துல ஒரு செயலி எப்படி வந்து ஒரு செட் பண்ணி இயங்குகிறதோ, அது மாதிரி இப்போ மந்தை கூட்டங்களாக மந்தைகளை மேய்க்கும் போது எப்படி வந்து அந்த ஆடுகள் இயங்குதோ, அது மாதிரி இப்போது மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படின்ற நவீன கவிதைகள், இக்காலத்திற்கு ஏற்ற நவீன கவிதைகளையும் நீங்கள் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கவிதைகள்லயும் நான் பல விஷயங்களை பார்க்கிறேன். உங்களுடைய கவிதைகளை சிறுகதையாக்கக்கூடிய அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. இந்த செய்திகள்லாம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த வாய்ப்பை வந்து வாருங்கள் படைப்போம் அந்த அமைப்பு வந்து எனக்கு கொடுத்திருக்கு. இன்று இந்த நிகழ்வுல இணைந்து இவ்வளவு நேரம் கலியமூர்த்தி ஐயாவுடைய நேர்காணலை கேட்டு அமைதியாக இத்தனை நேரமும் இதை வந்து உணர்ந்து புரிந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பான நிகழ்வுக்கான கேள்விகளை நீங்க சொன்னீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளும் உணர்வு பூர்வமா இருந்தது. மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. என்னுடைய நன்றியும் நன்றி. மகிழ்ச்சி அன்போம். மத்தவங்க கேள்வி கேட்டா நம்ம நான் சொல்லலாம். மத்தவங்க இது கேள்வி நேரம் அப்படின்றது இப்ப மேடம் வந்து செய்தி அனுப்பியிருந்தாங்க. நம்ம செயலிலேயே செய்தி வந்தது, கேள்வி நேரம். கேள்வி கேட்க விருப்பம் இருப்பவர்கள் ஐயாவிடம் கேள்வி கேட்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது. முதலில் படைப்பாளர் நிழலி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப அந்த கவிதை தொகுப்பெல்லாம் முழுமையா வாய்ச்சு உள்வாங்கி பல்வேறு கேள்விகள் அவங்ககிட்ட கேட்டாங்க. இயல்பா அதுவும் ஒவ்வொரு கவிதையும் வாய்ச்சு அவங்க கேள்விகள் கேட்ட விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்கள். அதே போல படைப்பாளராக கலந்து கொண்டு நிறைய செய்திகளை 45 வயசுக்கு பிறகு எழுத வந்தேன், ஆனால் இத்தனை தொகுப்புகளை என்னால் போட முடிஞ்சிருக்குங்கிற வந்து ரொம்ப இயல்பா சொன்னீங்க. மேடை பேச்சாளர் என்கிறதுனால இலக்கிய பேச்சாளர்களுடைய எந்தவித தடங்கள் இல்லாம உங்களுடைய பதில்கள் அப்படியே ஒரு அருவி மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்னுடைய கேள்வி, இப்ப மேத்தா, சிற்பி இந்த மாதிரியான புதுக்கவிதைகள் வடிவங்கள் பார்க்கிறோம். இப்ப நம்முடைய இதுலயே இணைந்திருக்கக்கூடிய காளிதாஸ், தோழர் கவிஞர் காளிதாஸ் போன்றவர்கள் எழுதக்கூடிய நவீன கவிதைகள் பார்க்கிறோம். இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை ஒரு எளிய வாசகனுக்கு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கேள்விகள் எல்லாரும் கேட்டது சொல்லவா இல்ல ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிடலாமா? இல்ல, ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிடலாம். அதான் கரெக்டா இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த நவீன கவிதை அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, அந்த பெயரே சற்று வினோதமானது. புது கவிதை எப்போ நவீன கவிதையா மாறிச்சுக்கிற கேள்வி எனக்கே இருக்கு ரொம்ப காலமா. அந்த கட்டற்ற கவிதை, இலக்கணம் துறந்த கவிதை, இலக்கணத்துக்குள்ள போய் சிக்கிட்டு கவிதை தன் முழுசா அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியல, ஒரு தடை இருக்குங்கிறதுனாலதான் புது கவிதைங்கிற வடிவமே வந்துச்சு. புது கவிதைங்கிற பெயருக்குள்ள அந்த வடிவத்துக்குள்ள எல்லாமே இருக்கும்போது அப்ப நவீன கவிதைங்கிற சொல்லு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அது பெரிய விவாதத்தை உள்ளடக்கின ஒரு விஷயமாக இருந்துச்சு. என்னுடைய பார்வையில அது நவீன கவிதை என்கிற அந்த சொல்லாக்கம் வந்து புது கவிதையில இருந்து மாறுபட்டப்ப அது எதை பேசுது அப்படின்னு சொன்னாக்கா, அது அரசியலற்ற கவிதைகளை பேசுகிற வடிவமா தான் நவீன கவிதை அப்படிங்கிற சொல் வந்து புழக்கத்துல இருக்கு. அது 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 எக்ஸாக்டா அதுக்குள்ள என்ன இருக்குலாம் எனக்கு தெரியாது. தியரிட்டிக்கலா அதை அனலைஸ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி எனக்கு கிடையாது. புழக்கத்துல நம்ம யதார்த்தத்துல பார்க்கும்போது படிக்கும்போது அரசியலற்ற கவிதைகள் அல்லாத அது போன்ற விஷயங்களுக்கு எதிரான கவிதைகளாக இருக்கிற கவிதைகளை தான் அந்த இது இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு அந்த நவீன கவிதைங்கிற சொல்லாக்கத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அது பொது கவிதைங்கிற சொல்லே வந்து நவீனமான கவிதை தான். அது இன்னொரு நவீனத்துக்குள் இன்னொரு நவீனம் என்னங்கிறதா எனக்கு சரியா புரியல. நான் தொடர்ந்து மேடைகள்ல எதிராகவும் விமர்சனமாகவும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்கிறேன். நன்றி தோழர். மகிழ்ச்சி. அடுத்தவங்க கேட்கறவங்க கேட்கலாம். காளிதாசனா நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். கவிஞர் காளிதாஸ் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாருங்கள் படைப்போம் அப்படின்ற பேர்ல யாரோ இணைஞ்சிருக்கீங்க. மோகன் அவர் காளிதாஸ் அன்மியூட் பண்ணுங்கப்பா. காளிதாஸ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. காளிதாஸ் அவருக்கு அன்மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க பேசுனது, நேரு பேசுனது, அதே மாதிரி நிழலி வந்து ரொம்ப அருமையா வந்து நிகழ்ச்சியை வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டது எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குது.
அருமையா இருந்துச்சு. இப்ப கடைசியா வந்து நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து நவீன கவிதை அரசியலற்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்கு. அரசியலற்ற கவிதைகள் வந்து நவீன கவிதைகள் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அரசியலோட கூடிய நவீன கவிதைகளும் நிறைய இருக்கு, அது உங்களுக்கும் தெரியும். இல்ல, எனக்கு அதுல ஆனாலும் குழப்பம் இருக்கு. நம்ம நான் குழப்பமா தான் பதில் சொல்றேன். எனக்கு அதுல குழப்பம் இருக்கு. ஆனா வந்து நான் உங்களுடைய தொகுப்புல வந்து எனக்கு நான் இன்னும் சந்திக்கவில்லை அப்படிங்கிற தகுதி தொகுப்பு இருக்கு இல்லையா, ஆமா. அது எத்தனை பேர் அந்த கவிதையை வந்து உள்வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனா அது வந்து ஒரு 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 பெரிய வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய தொகுப்பு அந்த தொகுப்பு. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை என்னன்னா, இனி ஒருபோதும் திரும்பி வராத நிலம் அது, ஆம். ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து மஞ்சள் துண்டில் முடிந்து கொள், பஞ்சம் பிழைக்கப் போகும் ஊரில் சொந்தமாய் ஒரு பிடி மண்ணாவது இருக்கட்டும். இப்ப இந்த கவிதையில வந்து எத்தனையோ புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, புலம்பெயர்ந்த அடுத்த மாநிலத்தவர்களும் சரி, உதாரணமா பீகார்ல இருந்து நம்ம மண்ணுக்கு வர்றவங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல இருந்து, நம்ம மாநிலத்துல இருந்து வேற மாநிலத்துக்கு போறவங்க. அப்படி இருக்கிறப்ப அத வந்து ஒரு இப்படி மண் எடுத்து மஞ்சள் துண்டுல முடிஞ்சு வச்சுக்கோங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய அதிர்வு. அதை விட எனக்கு அந்த கடைசி வரி இருக்கு இல்லையா, சொந்தமாய் ஒரு பிடி மண்ணாவது இருக்கட்டும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மண்ணுங்கிறது வந்து மண்ணையாவது வச்சுக்கூடா, உன் தலையில தான் உனக்கு எந்த அறிவும் இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்ல, நீ கையிலையாவது அந்த மண்ணை வச்சுக்கூடா, அதுவாவது உனக்கு வந்து இத உனக்கு காட்டும் அப்படிங்கிறது அந்த வரி இருக்கு இல்லையா. நீங்க அதை என்ன விதத்துல எழுதுனீங்கன்னு இல்ல, ஆனா நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கிட்ட உனக்கு மூளையிலையும் இது இல்ல, அறிவு இல்ல, நீ இந்த சொந்த ஊர்ல இருந்து உன்னால பிழைக்கிறதுக்கு வழி தெரியாம நீ போய் வெளியூர்ல போய் வேலை தேடி அலையிறியடா. உன் நிலத்துல உன் மண்ணுல எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ அனுபவிக்கலாம், எவ்வளவோ செய்யலாம். அதை விட்டுட்டு நீ ஏன்டா பிழைப்பு தேடி வெளியூர் போறங்கிறது இருக்கு இல்லையா. அந்த கேள்வி எல்லாம் இந்த கவிதை ரொம்ப அருமையா சொல்லுதுன்னு எனக்கு பட்டுச்சு. அப்படி இருக்க வேண்டாம், நீ மண்ணாவது கையில கொண்டு போ, அந்த மண்ணையாவது நீ கையில வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இந்த கவிதை இருக்குது. இது நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் சரிதானா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். அப்படியும் வாசிக்கலாம். வாசகருடைய முழு சுதந்திரம் அதுல இருக்கு இல்லையா. எழுதுறவன் 50% தான், வாசகனோட 50% சேர்ந்த பிறகுதான் பூரணமான வாசிப்பு. நான் அந்த அர்த்தத்துல எழுதல, வெளிப்படையா சொன்னா நான் அந்த அர்த்தத்துல எழுதல. எதுவுமே இல்லாதவர்களா உழைக்கும் மக்கள் இருக்கிறான், ஒரு பிடி மண்ணாவது ஒரு பிடி நிலமாவது சொந்தமா இருக்கட்டும்ங்கிற அந்த அர்த்தத்துல மட்டும்தான் நான் எழுதினேன். ஆனா நீங்க சொல்ற அந்த வாசிப்பு உங்களுடைய கூடுதல் அறிவையும் விசாலத்தையும் காட்டுது. அதே மாதிரி இன்னொரு கவிதை, ஒரே ஒரு மலர் போதுமானதாய் இருக்கிறது குளத்துக்கு அழகூட்ட, நீ இறங்கி குளிப்பதே போதுமானதாய் இருக்கிறது நடுங்கும் குளத்துக்கு சூடேற்ற, ஒரே ஒரு குளம் போதுமானதாய் இருக்கிறது நினைவுகளுக்கு வெறி பிடிக்க, ஒரு குளம் கூட இல்லாத குலத்துக்கு ஒற்றை கண்ணீர் துளி போதுமாய் இருக்கிறது கொல்லப்பட்ட குளத்தை உயிர்ப்பிக்க. செம்மையான கவிதை, அருமையான கவிதை. என்னன்னா, இந்த ஒரு குளம் கூட இல்லாத குலத்துக்குன்னு இருக்கு இல்லையா, இது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல சொல்லக்கூடிய, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வலியை சொல்லக்கூடிய ஒரு இது. அவனுக்கு அந்த ஒற்றை கண்ணீர் துளி போதும், அதுதான்டா அவனோட குளம். அந்த கொல்லப்பட்ட குளத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கு அதுதான்டா, அந்த கண்ணீர் துளி தான்டா அவனோட குளம்னு சொல்றது இருக்கு இல்லையா. அது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறப்ப அந்த நடுங்கும் குளத்துக்கு சூடேற்ற அப்படின்லாம் படிக்கிறப்ப அது ஒரு காதல் கவிதை மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து, கடைசியில ஆமா ரொமான்டிக் தன்மையை கொடுத்துட்டு கடைசியில சொல்லும் போது, நீ என்ன காதலை சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க இருக்கக்கூடிய இந்த குளம் கூட இல்லாத ஒரு குளம் இருக்கு இல்லையா, அதுல போய் நின்னு பாரு, அந்த காதலாவது மயிராவதுன்னு கேட்கிற மாதிரி இருக்குது அந்த கேள்வி வந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கவிதை. நன்றி தோழர். நல்ல கவிதை தான் அது. ஆனா அடிப்படையில சொல்ல போனாக்கா பில்டப் தான் அடிப்படையில. கவிதைங்கிறது ஒரு பில்டப் தானே, பயிற்சி உள்ளவங்க விளையாண்டு பாக்குற ஒரு மொழி களம் தான், ஒரு பில்டப் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, சில கருத்தாக்கங்கள் இருக்கு, உண்மைதான். ஆனா நமக்கு தெரியாது, உயர் மத்திய வர்க்கத்தோட விளையாட்டு மைதானம் தான், சொற்களின் விளையாட்டு மைதானம் தான் கவிதை ஒரு பக்கம். அதையும் நம்ம மறக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி தோழர், நன்றி நன்றி. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சிங்க அண்ணா. சார், வாருங்கள் படைப்போம் அப்படின்றதுல இருந்து இணைஞ்சிருக்கீங்க, நீங்க கை தூக்குனீங்க.
நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். மோகன் அன்மியூட் பண்ணுங்க மோகன். மோகன் அன்மியூட் ஆகல. வணக்கம். இப்ப கேக்குங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்க, பேசுங்க. கேக்குது கேக்குது, பேசுங்க. கேக்குது கேக்குது. வாருங்கள் படைப்போம் குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி என்னையும் ரொம்ப சிறப்பா நேர்காணல் பண்ணாங்க. எப்படி வந்து ஒரு எம்ஜிஆர் படத்துல நம்பியார் வில்லனா இருந்தாதான் அந்த எம்ஜிஆர் படம் ஜெயிக்கும். ஏன்னா 2 கதாபாத்திரமும் வில்லன் ஹீரோ ரொம்ப வலிமையா இருக்கணும். அப்பதான் வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு நேர்காணல் கொடுத்தவரும் சரி, இன்னைக்கு அந்த நேர்காணலை எடுத்தவங்களும் சரி, நேர்காணல் கொடுத்த கலிமூர்த்தி ஐயாவும் சரி, அது சிறப்பா கேள்விகளை கேட்ட நெல்லை அவர்களும் சரி, இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே சுவாரஸ்யமாக்கிட்டாங்க. ஐயா கிட்ட இருந்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொன்ன மாதிரி நானும் வந்து பாப்புலோ நெருடாவோட மிகப்பெரிய ஒரு வாசகன். அவர் மரணப்படுக்கையில் இருந்தக்குள்ள சிஐஏ ராணுவம் வந்து அவரை விடாம துரத்துது. வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலை நுழைஞ்சிருது. அப்போ கூட பயப்படாம சிரிச்சுட்டே என்ன சொல்றாருன்னா, என் வீட்டை நாலா பக்கம் தேடி பாருங்க, உங்களுக்கு அபாயகரமா ஒரே ஒரு பொருள் தான் என் வீட்டுல இருக்கும், அது என்னுடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஐயாவோட கவிதைகள் வாசிச்சதை விட அவருடைய பேச்சுகளை நான் நிறைய கேட்டிருக்கேன். பெரம்பூர்லேயே கூட கலை இலக்கிய பெருமன்ற மேடைகளில் வந்து ஒரு 4-5 முறை அவருடைய பேச்சை கேட்டிருக்கேன். அந்த காத்திரம் அந்த இதெல்லாம். நீங்க இயல்பாவே கோபக்காரரா இல்ல கவிதை எழுதும் பொழுது மட்டும் ஒரு கோபம் வருமா? இதுதான் என்னுடைய கேள்வி. எனக்கு கோபமே வராது. அது சும்மா நடிப்பு, அது பாவனை. அது பாவனை அடிப்படையில நான் ரொம்ப பிரியமானவன். மனிதர்களோட என்னோட நெருக்கமா பழகினவங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரியமான ஒரு மனிதன் நானு. என்னுடைய கோபங்கள்லாம் சமூக கோபம் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில எந்த மனிதன் மீதும் யார் மேலே எனக்கு கோபம் கிடையாது, கோபம் வராது. நமக்கு இருக்க அந்த அநீதிகளின் மீது வரக்கூடிய கோபம் இருக்குல்ல, எளிய மனிதர்கள் துயரப்படும் போது நமக்கு வர ஒரு கோபம் இல்லை, அந்த கோபம் மட்டும்தான். அதான் கவிதையில வருது. இயல்புல நான் வந்து பெரும் நேசத்துக்குரியவன், பெரும் நேசத்தை அன்பையும் விரும்புகிறவன். அதுல இருந்து தான் அந்த கோபமே பிறகுது. கவிதையில வரக்கூடிய கோபமே அதுல இருந்தா பிறகு. உங்களோட மீசே வந்து ஒரு பாரதி மாதிரி எங்களுக்கு தெரியுது. சமகால பாரதியார்னு கூட நான் வச்சுக்கலாம். எப்படி அவரோட ஒரு லாங் விஷன்ல வந்து கவிதைகள் பண்ணாரோ, அது மாதிரி உங்களுடைய கவிதைகள் எல்லாமே தொலைதூர பார்வை கொண்டதாக தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி பண்ணுங்க, என்னுடைய கேள்வி நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த குறியீடு படிமம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இன்டலெக்சுவலா பேசுறாங்கல்ல கவிதைகள்ல, அதெல்லாம் வந்து இயல்பா ஒரு கவிஞனுக்கு தானாவே இயல்பா அமைஞ்சிருமா, இல்ல மெனக்கிட்ட அதை நம்ம கிரியேட் பண்ணணுமா? இது மட்டும் தான் என்னுடைய கவிதை சார்ந்த என்னுடைய ஒரு கேள்வி. தொடர் அது வந்து எல்லாம் உத்திகள் தான். குறியீடு, படிமம், உவமை, உருவகம், நம்ம அந்த காலத்துல சந்தம், அந்த இலக்கணம் வச்சிருந்த எல்லாமே உத்திகள் தான். உத்திகள் மட்டுமே அந்த வடிவத்தோட வெற்றியை தீர்மானிக்காது. நீங்க சொல்லக்கூடிய வாழ்க்கையும் அதை எந்த அளவுக்கு உணர்ச்சி மயமா சொல்றீங்கன்ற விஷயம் மட்டும்தான் அந்த இலக்கிய வடிவத்தோட வெற்றியை தீர்மானிக்க போகுது. உத்திகள் தெரிந்திருந்தால் நல்லது, அது சிறந்த கவிதை எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவக்கூடும் சில சமயம். ஆனால் எந்த உத்தியும் இல்லாமலே ஒரு அழகான ஒரு துண்டு வாழ்க்கையை எடுத்து வைத்து விட தெரிந்தவனுக்கு மிக பிரமாதமான கவிதை எழுத முடியும். அதுக்கான உதாரணங்கள் தமிழ்லயே இருக்கு. அந்த அடிப்படையில் உத்திகள் தெரிஞ்சுதான் நல்லது, தெரியலன்னா ரொம்ப நல்லது, அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. எந்த கேள்வியும் கேட்கிற நோக்கத்துல நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கல. உங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகன். ரொம்ப நாள் நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. அதான் பயிற்சி மனிதனுக்கு தேவையான தேவைதான். கவிதையில இயங்குற ஒரு மனிதனுக்கு கவிதை சார்ந்த பயிற்சிகள் தேவை. ஆனா பயிற்சி மட்டுமே கவிதை ஆயிடாது. உங்க பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, அது வெறும் டூல்ஸ் தான். அந்த டூல்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோங்கிறதெல்லாம் வெற்றி. அதுக்காக தான் நிகழ்ச்சியில் கலந்துட்டேன். ஏன்னா என்னுடைய விருது வழங்கும் நிகழ்ச்சியில கூட உங்களுக்கு அதிக நேரம் பேச சரி சொல்லுங்க. அதனால நான் உங்க பேச்சை கேட்க தான் வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி மோகன் சார். சார் சாமிநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு சிறப்பான நேர்காணல் அமைஞ்சிச்சு. ஒரு வேண்டுகோள் நிழலிக்கு தான், இந்த கேள்விகளை நல்லா ஆழப்படுத்தி திருப்பி எழுதி வாங்கி இதை எதுலையாவது ஒரு இதழ்ல பதியுங்க, மிக முக்கியமானது. இந்த கேள்வி எனக்கு 2-3 கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு
ஒரு அதாவது இந்த அரூபா வந்து அவ வந்து நெய்தல் நிலத்தவளா இல்ல முல்லைக்கானவளா மருதத்திற்கானவளா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு அரூபா வாசிச்சத்திலேருந்தே இருக்கு. ஒரு கேள்வி. அவங்க அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, அதாவது நீங்க நீங்க வந்து உராய்ந்து கொண்ட நண்பர் நாணர்காடனோட நீங்க தொடர்ந்து நட்பு வட்டத்துல அதிகமா இருந்தது. அது மாதிரி உங்களை வச்சு ஒரு 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 பட்டம் திட்டிக்குவீங்களா? அது நீங்க சச்சிதானந்தன் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும்தானா இல்ல வேற யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறது. எல்லோரும் ஒரு கவிதையை எழுதத்தான் போராடிக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் ஏற்றுக்கொள்ற கவிதை. அந்த கவிதையை நீங்க எழுதிட்டதா நினைக்கிறீங்களா? ஒரு கவிதையை எழுதுறது இதுதான் கவிதைன்னு ஒரு விஷயத்த எழுதணும்னு நினைப்போம்ல. அது உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கலாம், இல்ல உலகத்தரம்ங்கிறதுல இல்லாம கூட நீங்க அதை மடக்கடி அடிச்சிருவீங்க. அந்த தரங்கிறத இருந்தாலும் உங்களுக்கான கவிதையை எழுதி முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எனக்கு. துவாரகா 3 கேள்வி கேட்டுறீங்க. முதல் கேள்விக்கு நேரடியான பதில் அது நெய்தல் நிலம் தான். எனக்கு தெரியும், அந்த கடலினுடைய அலைகள் ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்க அரபுல எங்க திரும்பினாலும் ஒவ்வொரு கவிதையிலையும் கடலோட சங்கீதம் கேட்டுக்கிட்டே இருக்கும், சிப்பிகள் அந்த முழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது நெய்தல் நிலம். அதை முடிச்சிடலாம். அது 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 ஒரே பதில் தான். அது ஒரு வரி தான். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. சச்சிதானந்தன் மலையாளி, நெருடா லத்தீன் அமெரிக்க வீர், இப்படி சம்மந்தம் இல்லாத ஆளுங்க பேரே சொல்றீங்களா? நேரடியாக அவங்க மேல தாக்கம் செலுத்தினவங்க யாருமே இல்லையா நம் நிலத்தில் நம் கவிஞர்கள் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது நான் வந்து 90கள் தொடக்கத்துல ரமேஷ் பிரேம் பின்னவீன துவங்கிற விஷயம்லாம் பேசப்படுது. நிறப்பிரிகை சிறு பத்திரிகைகளோட அறிமுக நிகழுது. அப்ப நிறப்பிரிகை போன்ற பத்திரிகைகள் நமக்கு பழக்கம் வருது. நிறப்பிரிகையில பிரேம்லாம் எழுதுறாங்க. பிரேம், MD முத்துக்குமாரசாமி, ரமேஷ் இவங்கெல்லாம் எழுதுறாங்க. சார்னு வேதா அதில் எழுதுறாரு. அந்த காலகட்டத்தில் நான் பிரேம் ரமேஷை சந்தித்து, பிரேம் ரமேஷ் மிக முக்கியமா பின்னவீனத்துவத்தை கோட்பாடாகவும் படைப்பாகவும் செஞ்சுக்கிட்டவங்க. அவங்கள சந்திச்சு ஒரு 5-6 வருஷம் அவங்கள சந்திச்சு கிட்டத்தட்ட சனிக்கிழமை போனோம்னா ஞாயிறு முழுக்க அவங்களோட உட்காந்து இரவெல்லாம் பகலெல்லாம் ஒரே அடி நிறைய பேசி கத்துக்கிட்டது. அவங்க பிரெஞ்சு மரபுல இருந்து, ஜெர்மன் மரபுல இருந்து, ஐரோப்பிய மரபுல இருந்து ஏராளமான புதிய கருத்தாக்கங்களை, புதிய விஷயங்களை, புதிய நுட்பங்களை கத்துருவாங்க. இப்ப அதெல்லாம் பேசி கத்துக்கிட்ட ஒரு 5-6 வருஷம் அனுபவம் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்துது என்னோட கவிதை முறைகள்ல, என்னோட கவிதை உத்திகள்ல. இன்னும் சொல்ல போனா பாடுபொருள்கள் தேர்வுல கூட வந்து மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தின ஒரு ஆளா வந்து ரமேஷ் பிரேதனையும் பிரேமையும் சொல்லணும் கூடுதலா. அது நீங்க அதை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை உங்க கேள்வி உருவாக்கி தந்துச்சு. அது முக்கியமான விஷயம். 3 கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. அந்த இன்னொரு கேள்வி கேட்டீங்களா? இல்ல அந்த சிறந்த கவிதையை எழுதி முடிச்சிட்டீங்களான்னு. என்னோட சின்னஞ்சிறிய நாய்க்குட்டின்னு ஒரு கவிதை, பசித்த கால்களை கொஞ்சம் முகமறியாத கால்களை கொஞ்சம் பசித்த நாய்க்குட்டின்னு அந்த கவிதை இதுவரை நான் எழுதிய கவிதையில மிகச்சிறந்த கவிதை. அது மிக முக்கியமான கவிதைன்னு நம்புறேன். அந்த கவிதை எழுதுன திருப்தி எனக்கு ஒரு நல்ல கவிதை எழுதுன திருப்தியா இருக்கு. போதும் அது. அடுத்து வேற யாரும் கேக்குறீங்களா? மிக்க மகிழ்ச்சிங்க சார். அழகன் சார், நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம் சார். ஒரே நிமிஷம். வணக்கங்க, வாழ்க வளமுடனுங்க. சொற்களின் கட்டுமானங்களே ஒரு கவிதையாக பரிணமிக்கிறது. எந்த சொல்ல எங்க வைக்கணுங்கிற அந்த உத்தி தான் கவிஞனும் கொத்தனாரின் நீங்க பில்டப்னு சொன்னீங்க. ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி பிசிறு இல்லாமல் பீரங்கி குண்டுகளா இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு சொற்களும். அதே மாதிரி உங்களை மடக்கி வினாக்களை எழுப்பிய விற்பனர்களும் இங்கே இருந்தது வந்து எனக்கு நான் இடையில தான் சேர முடிஞ்சுது. கோவையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் கவிதைகள் இதுவரை நான் படித்ததில்லை. உங்களை பற்றி நான் இன்னைக்கு தான் அறிமுகமும் எனக்கு இருக்குது. இருந்தாலும் மெத்த மகிழ்ச்சிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சொல்லாடலும் கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. அதுக்காக அந்த என்னதான் இருந்தாலும் அந்த கட்டுமான உத்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அது ஒரு பில்டப்னு சொல்லும் பொழுது என்னவோ ஒரு எளிதாக சொல்லிட்டு போன மாதிரி இருக்குது. ஆனால் அயராது உழைத்திருக்கிறீர்கள் என்று தெரிகிறது எல்லாருடைய விமர்சனத்தை வச்சு. அதுக்கு பாராட்டுகள், மகிழ்ச்சி. நான் உங்களுடைய நூல்களை நான் கொஞ்சம் தேடி பிடித்து குறிப்பான பிரசுரங்கள் இருக்குங்களா ஐயா? இல்லை ஒரு பல பிரசுரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ NCBHல 2 புத்தகம் இருக்குது. சரிங்க ஐயா. வேரல் புக்ஸ்ல 2 புத்தகம் இருக்குது. சரிங்க ஐயா. அப்படிதான் இருக்குது. நான் கேட்டு வாங்கி நாங்கள் அதுக்கு படிச்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க.
மகிழ்ச்சி உங்களோட உரையா மகிழ்ச்சி. நன்றி இருந்ததுக்கு நான் உங்களோட நன்றி யதார்த்தமான மகிழ்ச்சி. பதில்கள் என்ன பேச தூண்டுச்சு. இல்ல அந்த பில்டப்னு சொன்னது குறைத்து மதிப்பிடுவதற்கா இல்ல, மாறா அந்த கவிதைங்கிறது மேல ஒரு மாயை இருக்குல்ல, அந்த அதான். வடிவங்களின் மீது மனிதர்கள் இருக்கிற மாயை அல்லது மயக்கம், அது நம்ம உலகத்திலே பயங்கரமான விஷயங்கிற மாதிரி அதெல்லாம் ஆமா ஆமா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா அது ஒரு இலக்கிய வடிவம் தான், அது ஒரு ஆமா மொழியில ஒரு சின்ன கட்டுமானம் தான், வாழ்க்கையில ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கிற உண்மை புரிதல் நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு தான் அது, வேற ஒண்ணும் உண்மை இல்லை. உண்மை. நீங்க சொன்னோன்னே எனக்கு நான் 78ல ஒரு ஆமா ஒரு புது கவிதைகள் வந்த தருணங்கள்ல மேத்தா எழுதுனது வேற யாரோ குறிப்பிட்டது ஒரு சஞ்சிகையில ஆமா படிச்ச நினைவு. ஆமா 1978ல நான் அவளை பார்த்து மீனா என்றேன், அவள் ம். அண்ணனோ என்னை கருவாடாக்கி விட்டான். இதை விட ஒரு பெரிய கவிதை எனக்கு அது நினைவுக்கு வந்து நீங்க சொன்னோன்னே சம்மட்டி ஆமா அடிச்ச மாதிரி. அது ஆமா இன்னும் என் நிழல்ல இருக்கு. 78ல நான் படிச்சது எத்தனை ஆமா ஆண்டுகள் ஆச்சு பாருங்க. ஆமா இன்னும் ஆமா. என் மனதோடு இருக்குன்னா அந்த கவிஞர் எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தியிருக்காரு. சிறப்பு சிறப்பு. அந்த மாதிரி எனக்கு நினைவுகளை கொடுத்ததுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சாறு மகிழ்ச்சி. தான் முக்கியம், அழகு இல்ல, அந்த அந்த சாறு தான், குழம்பு கோழி குழம்பு தான் முக்கியம், குருடா நொண்டியா அப்படிங்கிறது தான் நீங்க சொன்ன மாதிரி இருந்தது. மிக்க மகிழ்ச்சிங்க. கலவைக்கு தொடரட்டும் உங்களுடைய பயணம், சமூகத்திற்கு மகிழ்ச்சி ஏதாவது இடத்துல விழிப்புணர்வு நடக்கட்டும். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக்க நன்றி அழகன் சார். ஆகட்டுங்க. வேறு யாராவது கேள்விகள் கேட்கணுமா? கேட்க வேணும்னா கைகள் உயர்த்தலாம். செல்வகுமார் சார், நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். ஒரு நிமிடம். செல்வகுமார் அன்மியூட். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் அண்ணா வணக்கம், கேக்குதா? வணக்கம், கேக்குது செல்வகுமார் சார், கேக்குது. வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க கவிதை நூல் நான் விமர்சனம் எழுதியிருக்கேன். ஆமா சிறகு முளைத்த மனிதன் கவிஞன் ஆகிறான். ஆமா கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 மாசத்துல ஒரு 80 நூல்கள் விமர்சனம் எழுதிக்கிறேன். அந்த நூல்ல உங்க புத்தகமும் ஒண்ணு. ஆமா. அதுல இருந்து ஒரு 2-3 கவிதைகள் மட்டும் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் யாவற்றின் மீதும் கட்டடங்கள் முளைத்து விட்டன. அமர கிளையற்ற கோபத்தில் சாபமிடும் பறவைகளின் பாடல்கள் காலத்தின் ஒப்பாதி ஆகிவிட்டன. இது ரொம்ப அருமையா நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி இன்னும் ஒரு கவிதை ஒண்ணு. அதுக்கு நான் சும்மா கவிதை மட்டும் வாசிக்கிறேன். அதன் ஏற்பட்ட எதன் அடிப்படையில எப்படி எழுதுனீங்கிற அந்த ஒரு வழியோட நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு. ஒரு பிடி சோற்றுக்காய் சோரம் போன குலசாமிகளின் துயரம், நிலம் இழந்த உழுகுடியின் சாபம். இது ரெண்டும் ரொம்ப அருமையா நல்லா இருக்கும்னு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு, மகிழ்ச்சி. அது விளக்கம்லாம் கொடுக்க நேரம் இல்ல, அவங்க டைம் ஆயிடுச்சு. சரிண்ணா சார். வேற ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுவோம். வழிகள் எழுதுறதா நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நன்றி நன்றி. அடிப்படையில வழிகள் எழுதுறதா அது. சரி, எளிய மனிதர்களின் வழிகளை எழுதுறதா. சரி, நன்றி நன்றிகள். பாலச்சந்திரன் கை தூக்கிட்டார் போல. நன்றி சார். பாலச்சந்திரன் சார், நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம். பாலச்சந்திரன் வணக்கம். ஒண்ணு இல்ல, நீங்க இப்ப சினிமா பாடல்கள்லாம் அதுவும் ஒரு இலக்கிய கவிதை வடிவமா நான் பாக்குறேன். ஆனா நீங்க மத்திய தர வர்க்கத்துக்கு மட்டும்தான் கவிதை ரசிக்கிறாங்க அப்படி சொல்றீங்க. ஆனா சினிமா பாடல்கள் எல்லாரையும் போய் சேர்ந்திருக்கு, எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க, பாடுறாங்க, அதனுடைய அர்த்த பொதிய கூட புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அது கவிதை வடிவம்ங்கிறது மத்திய தர வர்க்கத்துக்கு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமானது. அது மெதுவா அவங்களை போய் சேருது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அது பெரிய ஊடகமா சினிமா இருக்கு. நன்றி. சொல்லுங்க. சினிமா பாடுற இசை பாடல்கள்லாம் அது வேற வடிவம், இசை வடிவம், மக்களுக்கான வடிவம். நாம புது கவிதை எல்லாம் புத்தகங்கள் எழுதிட்டு இந்த கவிதை சொல்றது. அதனாலதான் சினிமா காரணம்னா அல்லது மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு அல்ல இசை பாடல் பரிணாமன் மாதிரி, இன்குலாப் மாதிரி இசை பாடல் போகணும் மனுஷங்கடா மாதிரி அப்படி சொல்றது காரணமே அதான். நாம பேசிட்டு இந்த சப்ஜெக்ட்ல பேசிட்டு விஷயம் நவீன கவிதை அல்லது புது கவிதை பத்தி, அது இப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது தான். அதோட எல்லை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இசை பாடல்ங்கிறது வேற ஒரு கேட்டகரி, அது மக்கள்கிட்ட போகும். ஓகே. மிக்க மகிழ்ச்சி சார்.
நிகழ்ச்சியோட நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க சார். நான் முதல்ல ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது படைப்பாளர் நிழலி அவங்க. அவங்க நம்ம குழுமத்துல வந்து ஒரு படைப்பாளரா கலந்துக்கிட்டவங்க. அவங்க கேட்ட உடனே கலியமூர்த்தி சாரை நீங்க இன்டர்வியூ பண்றீங்களான்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லி ஒரு கேள்விகளை வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ மாதிரியே இல்லை இது. இந்த நேர்காணலை வந்து ரொம்ப சிறப்பா அமைச்சதுக்கு அவங்க முக்கிய காரணம். ஒரு கேள்விகள் தான் ஒரு படைப்பாளரோட உள்ள இருந்து அது வெடித்து சிதறின மாதிரி இருந்தது. இன்னைக்கு உங்களோட பதில்கள் நேரு நான் சொன்ன மாதிரி ஒரு மடை திறந்த அருவி மாதிரி வந்தது. எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு சூழல்லையும் தங்கு தடையே இல்லாம உங்களோட பதில்களை உங்களோட பயணத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ஏதாவது குழுமத்துக்கு சொல்லணும்னு இருந்தா சொல்லலாம் சார். குழுமத்துடைய அந்த செயல்பாடு வந்து மிகச் சிறப்பான ஒரு விஷயம். படைப்புகளையும் படைப்பாளர்களையும் கொண்டாடுவதுங்கிறது சும்மா புகழ்வதில்லை, மாறா வந்து அவங்களுடைய படைப்புகளை உலகறிய செய்வது அல்லது அது மேலான விவாதங்களை கட்டமைப்பது, அது சார்ந்த உரையாடல்களை பேசுவதன் மூலம் ஒரு வெகு மக்கள் தளத்துக்கு எடுத்துட்டு போகுது. அப்படி உற்சாகப்படுத்துவதன் மூலம்தான் படைப்பாளிகள் தொடர்ந்து எழுதவும் தொடர்ந்து இயங்கவும் முடியும். குறிப்பா கவிஞர்கள், கவிதை படைப்பாளிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10-20 பேரை தவிர மீதி எல்லாருமே, நான் உள்பட மீதி எல்லாருமே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000-20,000 பேர் எழுதிட்டாங்க. எல்லாருமே புகழ் வெளிச்சம் படாத அங்கீகாரத்துக்கு இயங்குகிற மிக எளிய மனிதர்களாக இருப்பவர்கள் தான். பெரிய விருதுகளோ பெரிய பாராட்டுகளோ மக்களால் அறியப்பட்டவர்களோ கிடையாது. கவிஞன் சொன்னாலே பரிதாபமா பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எளிய மனிதர்களாக தான் கவிஞர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்கள தங்களை கம்பீரமானவர்கள்னு காட்டிக்கிட்டாலும், என்ன மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கவிஞன்னா கம்பீரமானவன் அப்படின்னு காட்டிக்கிட்டாலும் சொல்லிக்கிட்டாலும், ஆனா சமூகத்தினுடைய பார்வை கவிஞர்களை பத்தி என்னன்னா ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதர்களாக தான் பாக்குது. அப்படிங்கிற சூழல்ல இது போன்ற செயல்கள் இருக்கு இல்லையா, இது போன்ற ஒரு குடும்பம் வந்து ஒரு மணி நேரம் ஒரு கவிஞனுடைய படைப்புகளை பத்தி உரையாடி விவாதிச்சு கேள்விகள் கேட்டு பதில்கள் தந்து 4 பேர் அதை பாராட்டி பேசி இது தருகிற மகிழ்ச்சி இருக்குல்ல, உண்மையாவே இது தருகிற மகிழ்ச்சி, இது தருகிற நெகிழ்ச்சி, இது தருகிற உற்சாகம், இது வந்து தொடர்ந்து எழுதவும் தொடர்ந்து இயங்கவும் வைக்கும். இது ஒரு விதமான இலக்கிய செயல்பாடு தான். இந்த இலக்கிய செயல்பாட்டை பல ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போறீங்க. 230வது நிகழ்ச்சிகள்லாம் பெரிய அபூர்வமான ஆச்சரியமான நிகழ்ச்சி. தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கணும். இன்னும் ஏராளமான கவிஞர்களை எழுத்தாளர்களை நீங்கள் உரையாடல் பண்ணி அறிமுகப்படுத்தணும். இந்த செயல் வந்து மிக மகத்தான செயல். இந்த செயலுக்கு என்னுடைய பாராட்டுகளை, அன்பை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சார். சொல்லுங்க சார். சார் மோகன் சார் சொல்லுங்க சார். இல்ல, எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன், அவ்வளவுதான். சேலம் ராஜா பங்கேற்றிருக்காரு, அவரையும் நான் கேட்டதா சொல்லியிருக்கேன். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு. அவர் விரைவில் குணமுடைய வாழ்த்து. மீண்டும் வந்துட்டாரு, சைலண்ட் மோட்ல இருக்காரு. மிக்க மகிழ்ச்சிங்க சார். நம்மளோட இன்றைய நிகழ்வுல வந்து கடந்த நிகழ்வுல பங்கு பெற்ற ஒரு 5 படைப்பாளர்கள் கலந்துகிட்டது இன்னைக்கு மிகவும் ஒரு கூடுதலான சிறப்பு சார். அவங்க எந்த ஒரு இதுவுமே தயக்கமும் இல்லாம அவங்களும் கேள்வி எழுப்பினதாகட்டும், அதுக்கு நீங்க இயல்பு பதில் சொன்னதாகட்டும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்மளோட நன்றியுரை பகிர்ந்து கொள்வதற்காக மங்கை மேம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கேள்வி இருக்கா? யாருங்க சார்? முருகானந்தம் கங்காதரன் ஒருத்தங்க இருப்பாங்க, முருகானந்தம் ஐபோன். ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்றேன். அவங்க கை காமிச்சிருக்காங்க. முருகானந்தம் கங்காதரன். அதாவது நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லலாம்னு முயற்சி பண்ணேன். பட் எனக்கு அன்மியூட் பண்ண அலோவ் பண்ணல. சரி, ஆப்ஷனல் எங்க இருக்குன்னு தேடுறதுலயே எனக்கு ஒரு 5 நிமிஷம் வேஸ்டா போச்சு. அதுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் வந்து நம்ம நிகழ்ச்சி முடிக்கிற நேரம் வந்துருச்சுன்னு வாய் மூடிட்டேன். ஏன்னா கலியமூர்த்தியினுடைய கவிதைகளை பற்றி ரொம்ப அற்புதமான ஆழமான கருத்துரைகள் பரிமாறப்பட்டன. பின்னூட்டங்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது. கேள்வி கேட்ட நிழலி ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டு அவருடைய அந்த படைப்பூக்கம் எப்படி நிகழ்ந்தது, ஆரம்பிச்சது அப்படிங்கிற பல செய்திகள், கவிதைகளுக்கு பின்னால் உள்ள கதைகள் போன்ற பல விஷயங்கள் அவங்க கேட்டாங்க. இந்த அவருடைய கவிதைகள் நான் ரொம்ப க்ளோஸாக நான் பயின்று வந்துட்டு இருக்கேன். அவருடைய கவிதைகளில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு மையமான சரடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்டி, நேர்மை, உண்மை. அவர் உண்மையை தவிர வேறு எதுவுமே எழுத மாட்டாரு. ஹி சோ ட்ரூ டு ஹிஸ் ஹார்ட். அந்த பம்மாத்து வேலையா அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எதையுமே வந்து இன்னைக்கு உரையாடல கூட சில ஒரு அவை நாகரிகம் கருதி சில கருத்து வெளிப்பாடுகளை கொஞ்சம் லேசா மென்மையாக்கி இருக்காரு. ஆனா அது அவருடைய இயல்பு அல்ல.
ரொம்ப பளிர் துப்பாக்கி குண்டு மாதிரி வெடிச்சிருவாரு. ஒரு பலதரப்பட்ட எண்ண போகக்கூடியவர்கள் அரங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்பை மனதில் வைத்துக்கொண்டு சில கருத்துக்களை கொஞ்சம் அப்படி பாலிஷ் பண்ணி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கூட அவருடைய கவிதைகளில் அந்த காம்ப்ரமைஸே இருக்காது. ரொம்ப பளிர் வெளிப்படையா பேசுவாரு. அது காதல் கவிதையானாலும் சரி, காமம் பற்றிய இவரை போல் காமத்தை தொட்டவர்கள் எனக்கு தெரிஞ்ச சமகாலத்துல வந்து யாரும் இல்லை. காமம்ங்கிற அந்த ஒரு அம்சத்தை மட்டுமே அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அற்புதமான கவிதை. அதுபோல் அவர் எந்த ஒரு பொருளை தொட்டாலும் அந்த பொருண்மைக்கு மிக நேர்மையாகவும் மிக உண்மையாகவும் இருப்பதால் தான் அவரால் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளும் அதற்கு ஏற்ற அழகான படிமங்களும் இயல்பாகவே வருது. ஒரு கேள்வி கூட கேட்டாங்க, படிமத்தை யாரும் யூஸ் பண்ண முடியாது, படிமத்தை யாராலும் பயன்படுத்த முடியாது, அதுவா வரணும். கவிதை எப்படி தானா வரணும் சொல்றோமோ படிமமும் அப்படித்தான் வரணும். எப்படி தும்மல் இயல்பாகவும் தவிர்க்க இயலாதவரையும் வெளிப்பட்டே தீருமோ அதே போல் படிமமும் அதுவா வரும். நீங்க என்னதான் தலைகள் என்னன்னாலும் உங்களால படிமம் எழுதிய அனுபவம் இல்லைன்னா படிமம் எழுதவே முடியாது. அதே போல் அற்புதமாக எளிய சொற்களில் எந்த படிமமும் எந்த குறியீட்டு தன்மையும் இல்லாத கவிதைகள் எழுதி புகழ்பெற்ற பல கவிஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவர்களால் ஒரு படிம கவிதை கூட இன்று வரையிலும் எழுதுனது நீங்க நம்ம பார்க்கிறோம். நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். மிக பிரபலமான கவிஞர்களே வந்து அவங்களால ஒரு படிம கவிதை கூட எழுத முடியும். அதுக்கு அவங்களுடைய குறைபாடு கிடையாது. இது அவங்களுடைய ஸ்டைல். இட் இஸ் போயட்ரி இஸ் சோ யூனிக் அஸ் அ சிக்னேச்சர். கையெழுத்து எந்த அளவுக்கு தனித்துவமானதோ, கைவிரல் ரேகை எப்படி தனித்துவமானதோ, அதே போல் கவிதை வெளிப்பாட்டு உத்தியும் அந்த வெளிப்பாட்டு வடிவமும் அது ஒவ்வொரு கவிஞனுக்கும் வேறுபடும். ஒரு கவிஞனை பார்த்து நாம் இன்ஸ்பயர் ஆகலாம், உத்வேகம் அடையலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த கவிஞனை போல் நம்மால் ஒருபோதும் வெளியிட முடியாது. அதை ஆதர்சமாக வைத்துக்கொண்டு அந்த ஆதர்சத்தை நம்முடைய படைப்பூக்கத்துக்கு போடக்கூடிய தீனியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமே தவிர அது மையமாக அவருடைய கவிதைகள் இருக்கக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால் உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு உள்ளடக்கம் தான் அவருடைய பெரும்பாலான கவிதைகள். ஆவேசமாகவும் அழகாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வாய்ப்புக்கு நன்றி தோழர்களே. நன்றி. நாம சொல்றது கரெக்ட். படிமத்தை நாம பயன்படுத்த முடியாது, படிமம் தான் நம்மளை பயன்படுத்தும். தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிற ஒரு ஆளாக அந்த கவிஞனை படிமம் பயன்படுத்தும், நாம படிமத்தை பயன்படுத்த முடியாது. சரி, மகிழ்ச்சி, நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு சிறப்பான உரைய ஒரு தவற விட நேர்ந்ததுக்காக மன்னிக்கணுங்க ஐயா. மேம், மங்கை மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய வாருங்கள் படைப்போம் படைப்பு 230 நிகழ்வில் கலந்து கொண்டு இதை சிறப்பாக்கிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்விற்கு உயிரூட்டிய படைப்பாளர் கலியமூர்த்தி அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அவரிடமிருந்து பகிரப்பட்ட சிந்தனைகள் அனைவருக்கும் பயனளித்தன. அதுபோலவே நிகழ்வை முன்னெடுத்து அழகாக ஒழுங்குபடுத்திய நிகழ்வாளர் நிழலி அவர்களுக்கும் என் இதயம் கடிந்த நன்றி. நிகழ்வை இணைந்து நடத்தி ஆதரவு வழங்கிய ஒளிவண்ணன், வினிதா மோகன், குமரன் மற்றும் கலைபாலா அவர்களின் உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் நன்றி. எங்களை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து ஆதரித்து வரும் வாருங்கள் படைப்போம் குழுவிற்கு அனைவருக்கும் இந்த நிகழ்வின் முக்கிய சக்தி உங்கள் ஒத்துழைப்பிற்கும் பாசத்திற்கும் மனமார்ந்த நன்றி. இவ்விதம் ஒவ்வொரு படைப்பும் வளர்ந்து படைப்பாளர்களை வெளிக்கொண்டு வரும் இந்த பயணம் உங்கள் ஆதரவால் மேலும் சிறக்கட்டும்.